அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அருமையான வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே மைத்ரி கலையரங்கத்தில் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய ஜீவாவாசிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதற்காக இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று, அவர்கள் இன்று ராவணனே பாராட்டிய ராமன் என்ற தலைப்பில் இன்று அருமையான நீங்கள் அனைவரும் வியக்கத்தக்க விதத்தில் சொற்பொழிவாற்ற இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை அவரையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியினை ஆரம்பிக்குமாறு உங்கள் அனைவர் சார்பாகவும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பிடும்பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாவினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவா குழுமத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளை வணங்கி மகிழ்கிறேன். நீண்ட நாட்களாக மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த உரையை நிகழ்த்த வேண்டும் என்று பல்வேறு தருணங்களிலே பேசிக்கொண்டிருந்தோம். அதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தை இராமாயண மாதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஆடி பிறந்திருக்கிறது, ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த இராமாயண மாதத்திலே நாம் ராமபிரானுடைய பெருமைகளை கேட்பதிலே, சொல்லுவதிலே, செவிமடுப்பதிலே மிகுந்த பேருடையவர்களாக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ராவணனே பாராட்டிய ராமன் அந்த தலைப்பை பார்த்துட்டு மரியாதைக்குரிய சார் அவர்கள் இது நல்லா இருக்குது, இதில் பேசலாம் என்று சொன்னார்கள். ராமனை பாராட்டுதல் என்பது ராமாயண காலம் எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதுல இருந்தே நடந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக ஒருத்தரை பாராட்டுதல் என்பது ஒரு உயர்ந்த குணம். நமக்கே நல்லா தெரிஞ்சிருந்தால் கூட நம்மளுக்கு பாராட்டுறதுக்கு அவ்வளோ மனசு வந்துடாது. நல்லா தெரியும் இது நல்லா இருக்குது. அது வீட்டில் சமையலில் தொடங்கி, பணிகளில் தொடங்கி, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட தொடங்கி, எந்த பகுதியில் திரும்பினாலும் ஒருத்தரை பாராட்டுறது அப்படின்றது ஒரு உயர்ந்த குணம். ஏன்னா பாராட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தூய்மையான குணம் இருந்தால்தான் பாராட்டலாம். ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்ல தூய்மையான குணம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி லேசாக பொறாமல் இருந்தால் கூட என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். சாதாரணமாக ஒரு சட்டை நல்லா இருக்குது, ஒரு சேலை நல்லா இருக்குது, நீங்கள் எழுதியிருக்க விதம் நல்லா இருக்குது, நீங்கள் பாடின விதம் நல்லா இருக்குது,
நீங்கள் அந்த ஒரு சின்ன அசைவில் நம்ம வந்து காஃபி குடிக்கிறோம், குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட பேசிகிட்ருக்கோம், அப்படி கிளம்பும் பொழுது நான் முன்னாடி கிளம்பவா அப்படின்னு கேட்குறதுல இருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் சரிதான், நம்ம பாராட்டுறது அப்படிங்கிறத வந்து நாம் ஒரு மிகப்பெரிய குணமாக எடுத்துக்கிட்டோம். ஒரு குழந்தை கொண்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓவியத்தை கொடுத்தா கூட என்ன இப்படி கிறுக்கி கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப அருமையாக இருக்கே, இது எப்படி நீ இப்போ இப்படியே பண்ணினா நல்ல அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குமே இந்த ஓவியம் அப்படின்னு சொல்கிறது. அது சின்ன வயசுலேருந்துன்னு இல்லை, எந்த வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில் நாம் திரும்பினாலுமே அந்த பாராட்டுற குணம் உள்ளவர்களோடு சுற்றி ஒரு அன்பாளர்கள் இருப்பார்கள். நிச்சயமாக நம்மளை வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க. ரெகனைஸ் பண்ணுறதுன்னா உடனே நம்ம பெரிய அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புன்னகையில் இருந்து ஒருத்தர் பார்க்குறோம், நல்லா இருக்கீங்களா அப்படியில இருந்து தொடங்குகிறது அந்த பாராட்டுற குணம். ஒரு அம்மா புது சேலை கட்டியிருந்தா ஒரு சின்ன காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா சேலை கட்டியிருக்காங்கிறத யாருமே ரெகனைஸ் பண்ணவே இல்லை. அந்த புது சேலை அப்படிங்கிறத இவங்களும் இப்படி போய் வர்றாங்க, அங்கே வர்றாங்க, இப்படி வர்றாங்க, யாருமே பார்த்து இந்த சேலை நல்லா இருக்கே, இந்த புது சேலையாக இருக்கா, எப்போ வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கவே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இன்னும் இப்படி யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. விறுவிறுன்னு பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, என்ன பக்கத்து வீட்டில் வந்து தண்ணி கேட்குற அப்படின்னு. இல்லை, புது சேலை கட்டினா அடுத்த வீட்டில் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீ புது சேலை கட்டியிருக்கியா அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அடுத்து வந்து கேள்வி வைக்கிறாங்க. இது வந்து இயல்பு, எல்லா மனிதர்களுக்கும் உள்ளாக மனதிற்குள்ளாக தான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை பிறர் அங்கீகாரம் பண்ணணும், பிறர் பாராட்டணும், பிறர் அதை புகழ்ந்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த அந்த இயல்பு இருக்குது பாருங்களேன். அது மனிதருக்குள்ளான ஒரு இயல்பு. அந்த இயல்பை பாராட்டுகிறவர்கள், நான் காலஞ்சென்ற ஜி.கே. மூப்பனார் அவர்களை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க வந்து எந்த கல்யாணக்கார வீட்டுக்கு போனாலும் சரிதான், எங்கே அவங்க மேரேஜ் அட்டன் பண்ணாலும் அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த தலைமை சமையல்கார் யாரோ அவரை வர சொல்லி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, சும்மா இதுக்காக இல்லை, வார்த்தைகளுக்காக இல்லை, இந்த காய் வந்து மற்றவங்க இப்படி பண்ணுவாங்க, நீங்கள் இதை நல்லா ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க, இந்த பாயசம் சிறப்பாக இருக்குது, சாதம் நல்ல பக்குவமாக விரையாக இல்லாமல் நல்லா குழஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் பரிமாறுறவங்களும் நல்ல பிரியமாக பரிமாறுறாங்க, எனக்கு மட்டும் இல்லை, நான் பக்கத்து வரிசை அந்த வரிசையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அவருக்கு ஒரு ஷால் பக்கத்துலேயே பிஏ வச்சுருப்பார். அந்த ஷாலை அவருக்கு போட்டி தான். எந்த கல்யாணக்கார வீட்டுக்கு எத்தனை அன்றைக்கே 4 வீடு 5 வீட்டுக்கு போனாலும் சரி தான், அவர் வந்து அதை ஒரு குறிக்கோளாகவே வச்சுருந்துருக்கிறார். இந்த மாதிரி பல பேர், நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுக்கு ரொம்ப முக்கியமான குணம் அந்த மனம் நல்லா இருக்குது, பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ராவணனுக்கே வந்திருக்கு. அப்போ ராவணனை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அவனை பற்றியதான நல்ல சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து 90% இருக்காது. ஏன்னா சீதம்மாவை தூக்கிட்டு போயிட்டான், ரொம்ப கொடுமையான அரக்கன், அப்படியெல்லாம் பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா எதிர்த்தரப்பான அவர் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஆனால் அவனுடைய மனம் எப்படி இருந்தது, அவன் எப்படி ராமனை பாராட்டினான். ஏன்னா ராமனை பாராட்டுறதுன்றது வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. காரணம், அவனை கடவுள் என்பதற்காக இல்லை, அவன் ஒரு நல்ல மனிதன் என்பதற்காக. மிகப்பெரிய அழகன். அவன் அழகை பற்றி கம்பன் தொடர்ந்து பல இடங்களிலே வர்ணனை பண்ணிக்கொண்டே வருகிறான். அவன் அழகன் என்பதற்காக நாம் பாராட்டுகிறோமா என்று கேட்டால் அப்படி இல்லை.
ஏனென்றால் அவன் மனம் இருக்கிறதே அது ரொம்ப உயர்ந்த மனம். ராமன் மாதிரி ஒரு மனசு யாருக்காவது இருக்கான்னு கேட்டால் அது அந்த இடத்துல வேறு யாரையும் வைக்க முடியாது. ஏன்னா அவனை தொடங்குகிற பொழுதே கம்பன் சொல்லுகிறான், நடையின் நின்றுயர் நாயகன் என்று தொடங்குகிறான். நடையின் நின்றுயர் நாயகன் என்று சொன்னால் ஒழுக்கத்திலே தலை சிறந்தவன். அப்போ ஒழுக்கத்திலே தலை சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன், உயர்ந்த குடும்பம், அடுத்து ஓட்டு போடாமலே அவர் தான் ராஜா. இப்படி இருக்கக்கூடியவர் எப்படி குழந்தை பருவத்திலிருந்தே எப்படி வளர்றாரு? அவர் நமக்கு ஒரு காட்சி காமிக்கிறார் கம்பன். வசிஷ்டர் வீட்டுக்கு அவங்க நடந்தே தான் போவாங்க, 4 பேரும் நடந்தே தான் போவாங்க. இல்லை எல்லாம் அவருக்கு நிறைய எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் நடந்து தான் போவாங்க. நடந்து போகிற போது ராமனை பார்ப்பதற்காக 2 பக்கமும் மக்கள் குழுமி இருப்பார்கள். குழுமி இருக்கிற பொழுது இவர் நடந்து போகிற பொழுது நின்று அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பார்த்து சௌக்கியமானு கேட்பார். ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஏனென்றால் நாம் இப்போ பார்க்குறோம், ஒரு கவுன்சிலர் கூட போகிற போது கார் கண்ணாடியை திறந்து விட்டுட்டு ஆலா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. பெரிய பதவியில் இருக்கிற பெரிய சக்கரவர்த்தி திருமகன் அங்கே போகிற போது நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? ஏன்னா பல பேர் வணக்கம் சொன்ன கூட திருப்பி சொல்கிறதில்ல. ஏன்னா வணக்கம் அப்படின்னு சொல்கிறது. அது ஏன் அப்படின்னா நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை. ஆனால் வணக்கம் சொன்னாலும் திருப்பி வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்குது பாருங்களேன். வணக்கம் சொல்லாவிட்டாலும் வணக்கம் சொல்லக்கூடிய பண்பு இருக்குது பாருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் அவர்கள் வணக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். 4ஆம் நாள் அப்போ அவர் வணக்கம் சொல்கிறாரு, நம்ம சொல்லாமல் போகிறோமே அப்படிங்கிற சிந்தனை அவர்களுக்குள்ளே உருவாகி இவங்க திரும்ப அடுத்த தடவை பார்க்கும்போது எல்லாரையும் வணக்கம் சொல்லணுங்கிற ஒரு மிகப்பெரிய தூண்டுதல் வரும். ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு வணக்கம், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஒரு பெரிய கெமிக்கல் கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர், அவற்றை இந்த பழக்கம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, உள்ளே நுழையிற பொழுது அங்கே இருக்க வாட்ச்மேனில் தொடங்கி எல்லாருக்கும் வணக்கம் சொல்வார். உள்ளே நுழையிற பொழுது இப்போ வாட்ச்மேன் கதவை திறந்து விடுறாரு, எத்தனை பேர் நம்ம அவருக்கு வணக்கம் சொல்கிறோன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு வாட்ச்மேன் கதவை திறந்து விட்ட உடனே கதவை திறந்து விட்ட அடுத்த கணம் வாட்ச்மேனை பார்த்து குட் மார்னிங் அப்படிம்பாரு. அவரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவருடைய பதவி, இவருடைய உயரம், இவருடைய தன்மை இதெல்லாம் பார்த்து ஐயா நம்மளுக்கு வணக்கம் சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். இப்படி எல்லாருக்கும் அவர் இயல்பா, இது தன்னை புகழனோ அல்லது தான் அது ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேங்கிற அந்த எளிமையாக இருக்கிறோம் காட்டுறதுக்கெல்லாம் இல்லை. அவருடைய இயல்பு எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறது. ஒரு நாள் சாயந்தரம் எல்லாரும் வந்தாச்சு. இந்த வாட்ச்மேன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அவரை காணும். அவருக்கு அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே போய் ஒவ்வொரு ரூமாக விசிட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஒரு ரூமில் போய் விசிட் பண்ண போகிற பொழுது, உள்ளே போகிற பொழுது இந்த ஆட்டோமேட்டிக் லாக்கில் கதவை திறந்து வச்சுருக்கிறாரு. அது இயல்பாக போய் சாத்திக்கிடுச்சு. இப்போ வெளியிலேருந்து திறந்தால் தான் உள்ளே இவரால் திறக்க முடியாத சூழ்நிலை அந்த கதவில் இருக்குது. வெளியிலேருந்து திறக்கிறதுக்கு எல்லாருமே வேலை முடிச்சு என்ன ஆச்சு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. யாருமே இந்த கதவை திறப்பாங்களா அப்படின்லே தெரியாது. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அது ஃபுல் ஏசி, அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிங்கிறான், ஃபுல் ஏசி. இன்னொரு 10 நிமிஷம் ஆனால் அந்த இடத்துல இவர் இருப்பாராங்கிறதே சந்தேகம். ஆனால் அந்த வாசலில் எப்போதும் வணக்கம் சொல்கிறாரே அவர் இருக்காரே, அவர் நம்மளுக்கு இன்றைக்கி வணக்கம் திரும்பி போனதா தெரியலே, போகிறது அவசியம் வணக்கம் சொல்லுவாரே, என்னன்னு தெரியலேன்னு இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒவ்வொரு அறையாக தேடிட்டே வர்றாரு. அப்படியே எங்கே காணும் பார்த்தா ஒரு அறைக்குள்ளே வெளியில் இருந்து திறந்தால்தான் வர முடியுங்கிற சூழ்நிலையில் இவர் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்படியே கொஞ்சம் தளர்ந்த நிலையில் இருக்கிறார். படத்தோடு போய் அப்படியே கதவை திறந்து பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் அரைமயக்க நிலைக்கு வந்துட்டார். அவர் அப்படியே மெதுவாக அழைச்சிட்டு வந்து அவருக்கு தண்ணி கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி, அப்புறம் மற்றவங்களாம் ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் இவர் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துட்டார். இப்போ யோசித்து பார்க்குறோமே, இப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன நல்ல குணம், வர்ற பொழுது வணக்கம் அப்படின்னு இந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்கிறாரு. அது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நல்ல குணம் அவருடைய உயிரே இன்னைக்கு காப்பாற்றிருக்கு. அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டதுக்கான என்ன
காரணம்னா அவர் வணக்கம்னு அந்த வாட்ச்மேன் சொன்ன ஒரு உயர்ந்த நல்ல குணம். அந்த குணம் தான் என்ன பண்ணியிருக்கு, இன்னைக்கு அவர் இந்த உயிரை காப்பாற்றப்படுங்கிறதுக்காக அவர் சொல்லலை. அப்போ கம்பன் சொல்கிறான், வருகிறவர்களை எல்லாம் பார்த்து ராமன் பிரியமாக பேசுவான்றான். எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர் தரு கருணையின் முகம் மலர் ஒளிரா எது வினை எது இடர் இனிதுனும் மனையும் மதிதரு புதல்வரும் வலியர்கொல். சௌக்கியமாக இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா வச்சுருக்காங்களா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரியான ஒரு கேள்வியை இயல்பாக ராமன் என்ன பண்ணுறானா எல்லாரையும் பார்த்து பிரியமாக கேட்பான். அதனால ராமன் அப்படியே வசிஷ்டர் ஆசிரமத்தில் இருந்து அரண்மனைக்கு போகிற பொழுதும், அரண்மனையில் இருந்து வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போகிற போதும் 2 பக்கத்தில் இருந்து எல்லாரும் ராமன் இடத்துல அவ்வளோ பிரியமாக பேசுறதுக்கு நம்மள்ட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா. இவ்வளவு பிரியமாக இருக்கிற ராமனை தங்களுடைய ஹிருதயத்திலே எல்லோரும் சிம்மாசனம் அமர்த்தி சக்கரவர்த்தியாக வைத்திருக்காள். அவர் சக்கரவர்த்தியாராக வந்தாரா வரலையாங்கிற அடுத்த கேள்வி. அப்பவே அந்த குழந்தை பருவத்திலேயே ராமன் எல்லோருடைய இதயத்துக்குள்ளேயும் இந்த ஒரு நல்ல மனசினால, இந்த ஒரு நல்ல குணத்தினால எல்லாரும் ராமன் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறான். அந்த மனம் அந்த அயோத்தியில் இருக்க ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளே இருந்தது. அதனால ராமன் காட்டுக்கு போக போறான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நிகழ்ந்த விஷயம் எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். அங்கே எல்லாரும் அழுகிறார்கள், எல்லாரும் சங்கடப்படுகிறார்கள். அவரவர்கள் வீட்டில், தன்னுடைய வீட்டில் இருந்து ஒருத்தர் காட்டுக்கு போன மாதிரியான அந்த மனநிலை இருக்கு. ஆனால் கம்மன் பாட்டு எழுதுறாரு, பெரியவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை சொல்லவே இல்லை. முதல்ல என்ன சொல்றாரு, அங்கே இருக்க கிளி அழுதது, அங்கிருந்த மான் அழுதது, அங்கிருந்து மயில் அழுதது, அங்கிருந்து குயில் அழுதது. இன்னும் அந்த அயோத்தியில ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறா, அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருந்த குழந்தை அழுததுன்னு எழுதுறா. கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை அழுத, உருவரியா பிள்ளை அழுத, பெரியாரை என் சொல்ல. இவங்களெல்லாம் அழுதாங்கன்னா, பெரியவங்க அழுதாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால்ன்றான். அப்போ இந்த கல்யாண குணம், இப்போ ராமாயணத்தை நாம் எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ராமாயணம் அந்த யுகத்தில் இருந்து தொடங்கி, அது போன யுகத்தில் இருந்தது, அந்த யுகத்திலேருந்து தொடங்கி இப்போ கலியுகமே 5000 வருஷத்துக்கு மேலாச்சு. தொடர்ந்து நாம் ராமாயணம் எல்லா ஊர்லேயும் எத்தனையோ பாகவதர்கள், எத்தனையோ பெரிய பெரிய உபன்யாசகர், எத்தனையோ தலைமுறையில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் ராமன் கதை தெரியும், எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். இன்னும் சொல்ல போனால் நாம் இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே ராமநாமம், ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். வாரியாசாமி சொன்னார் ஒரு தடவை, அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ராமநாமம் சொல்கிறாரு அப்படின்னாரு. எப்படி சாமி அப்படின்னா, வந்தாராம், போனாராம், இருந்தாராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம்னா அது என்ன ஆயிடுது, ராம் ராம்னு வந்துடுது இல்லையா? அப்போ அந்த ராம அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ராமநாமத்துவோ அந்த ராமாயண கதையோ தெரியாதவர்களே கிடையாது. ஏன் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? இன்னொன்று, நம்ம ஒரு தொடர் பார்க்குறோம், ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3ஆவது தடவை அடுத்த காட்சி என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை பார்க்கவே முடியாது, போர் அடிக்கும். இப்போ அடுத்த காட்சி இதில் என்ன இப்போ சினிமாவுக்கு 2ஆவது தடவை வந்திருக்கவங்க அல்லது 3ஆவது தடவை வந்திருக்கவங்க அடுத்து ஏதாவது ஒரு காட்சி சொன்னால் பக்கத்தில், அந்த காலத்துலாம் இப்போலாம் கிடையாது, அந்த காலத்தில் பக்கத்தில் யாராவது உட்காந்து அடுத்து இதாண்டா அப்படின்னா அவனை அடிச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த காட்சியை சொல்லக்கூடாது, அடுத்த காட்சி சொன்னால் சஸ்பெண்ட் போயிடும். அப்படி அடுத்த காட்சியை கேட்கறதுக்கு நாம் பிரியப்பட மாட்டோம். இன்னொன்று, அடுத்த காட்சி என்னன்னு தெரிஞ்சு போனால் 1 தடவை 2 தடவை பார்த்துட்டாலே திரும்பி போய் பார்க்க மாட்டோம். ஆனால் ராமாயணத்தில் ஒவ்வொரு அடுத்த காட்சியும் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கோம்? இதில் என்ன அப்படி என்ன அந்த அந்த சஸ்பென்ஸ் எல்லாமே உடஞ்சி போச்சு. ராமன் பிறந்தான், 4 பேர் பிறந்தாங்க, நல்லா வளர்ந்தாங்க, காட்டுக்கு போகணும்னு கைகை வரம் வாங்கிட்டா, காட்டுக்கு போனாங்க, சீதையை ராவணன் தூக்கிட்டு போனால், ஆஞ்சநேயர் போனார், மறுபடியும் இலங்கைக்கு நெருப்பு வச்சார், திருப்பி வந்து சொன்னார், பாலம் கட்டினாங்க, இங்கேருந்து போனாங்க, ராவணனை சம்ஹாரம் பண்ணாங்க, சீதையை கூப்பிட்டு வந்தாங்க, பட்டாபிஷேகம் நடந்துச்சு, இவ்வளோதான். ஆனால் இந்த செய்தி தொடர்ந்து நாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதில் எல்லா சஸ்பென்ஸும் உடஞ்சி போச்சு. ஆனாலும் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ராமனுடைய கல்யாண குணங்களை திரும்ப 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 கேட்கிற பொழுது நம்மிடத்திலே அந்த குணங்கள் வந்து விடாதா என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம்தான்.
அவனுடைய கல்யாண குணங்கள், அவன் எப்படியெல்லாம் குணம் பொருந்தியவனாக இருந்தான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் அழகு அப்படியே காலப்போக்கில் போயிடும். அழகாக இருக்கிறான், இளமையில் அழகாக இருக்கிறான், அழகன் என்று நாம் பாராட்டுறோம். ஆனால் முதுமையான பிறகு அந்த அழகு எங்கேயோ காணாம போயிடுது. நாமளும் கொஞ்சம் முயற்சியெல்லாம் பண்ணுறோம், டை அடிக்கிறோம், நம்மளை பார்த்து நல்லா இது பண்ணிக்கலாம், நம்ம முயற்சி பண்ணுறோம், அப்படியெல்லாம் அழகை தக்க வைக்க பார்க்குறோம். ஆனாலும் கால வெள்ளம் அதெல்லாம் தள்ளி கொண்டு போயிடுது. தள்ளி கொண்டு போன பிறகும் ஒருத்தர் அழகனாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எந்த அழகு வேணும்னா அவருடைய குண அழகு, குண நலன். அவர் அவ்வளவு நல்லவருங்க, அவ்வளவு அற்புதமானவருங்க, அவ்வளவு பிரியமாக இருப்பாருங்க, அவ்வளவு நன்மை செய்வாருங்க அப்படிங்கிற அந்த குண அழகு இருக்கே, அதுதான் கடைசி வரைக்கும். இப்போ ராமன் அழியா அழகன்கிறான் கம்பன். அவன் மாதிரி ஒரு அழகனை பார்க்கவே முடியாது. சீதை சொல்கிறான் அவன் எப்படி அழகாக இருக்கிறான் என்று சொன்னால் அப்படி ஒரு செகண்ட் தான் பார்த்துருக்கா சீதை. ஏன்னா அவள் கன்னிமாடத்திலேருந்து பார்க்குறான், அப்படியே நடந்து போகிறான் ராமன். முன்னால் மகரிஷி இருக்கிறார், பின்னாடி தம்பி, இப்படி 3 பேரும் போய்கொண்டே இருக்கிறார்கள். அங்கே இருந்து ஒரு பந்து வருது, எல்லாருக்கும் தெரியும், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு. அப்படி ஒரு பந்து வருது. அப்படி பந்தை பார்த்த உடனே அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். 2 பேர் பார்க்குறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டு நடக்க முடியும்? இப்படி ஒரு சுன்ற நேரம் அப்படி பார்த்தான், போயாச்சு. இந்த செகண்டில் தான் அவளும் பார்த்துருக்கா, சீதையும். இந்த செகண்டில் பார்த்தா அந்த சீதை சொல்கிறான், ராமன் எப்படிப்பட்ட அழகாக இருக்கிறான், அவனுடைய எந்த அழகு என்னை கவர்ந்து இழுத்துச்சு. அப்படி தோழிகள் பக்கத்தில் இருக்கிறாங்க, எப்படி சொல்லுன்னு. ராமனுடைய கர்லிங் ஹேர் இருக்கும், அவனுடைய அந்த கூந்தல் இருக்குல்ல, முடி அப்படியே கர்லிங் ஹேராக இருக்கு, அப்படி கருன்னு இருக்கு. அப்புறம் அவனுடைய தோள்கள் இருக்கு பாருங்களேன், அந்த தோள்கள் பார்க்கணும், அப்படி மகாராஜாக்கே உள்ள அற்புதமான தோள்கள். அதுக்கப்புறம் அவனுடைய கைகள் ராஜவம்சத்துக்கே உள்ள நீண்ட கைகள். அப்புறம் அவனுடைய முகம் சந்திரவதனம், இதெல்லாம் அழகு. இப்படிப்பட்ட பேரழகு, இந்த அழகுதான் என்னை கவர்ந்ததா? இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திரவதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல. இதெல்லாம் அழகுதான். ஆனால் ராமனிடத்திலே இவ்வளவு அழகிலே என்னை எது கவர்ந்தது? அவன் சொல்றா, முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே. ஒரு சின்ன முறுவல்னா அப்படி ஃபுல்லாக சிரிக்கிறது இல்லை, அப்படி வாயை ஃபுல்லாகவும் திறக்காமல் அப்படியே உம்முன்னு இருக்காமல் இடைப்பட்டதாக அப்படி லேசாக ஒரு புன்னகை. அப்படி லேசாக ஒரு புன்னகை சீதையை பார்க்கிறான், அப்படி லேசாக ஒரு புன்னகை பூக்கிறான். அந்த புன்னகை இருக்கிறது இல்லை, அந்த புன்னகை சீதையினுடைய உயிரை எடுத்துகிட்டு வச்சான். முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேரழகன், அந்த ஒரு சின்ன புன்னகையினாலே எல்லோரையும் கவரக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் படைத்தவன். அப்படிப்பட்ட பேரழகன், அவனுடைய அழகை என்னால் சொல்ல முடியாதுன்னு கம்பரோடத்தில் சொல்றாரு. அவன் அழகு இருக்கே, அதை எனக்கு சொல்ல தெரியல. மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்றார். அவனுடைய அழகு இருக்கே, அழியாத அழகு. அந்த அழியாத அழகு எங்கே இருக்கிறது? அவனுடைய ஒவ்வொரு செய்கையிலும் இருக்கிறது. அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அவன் எப்படி நடந்து கொண்டான், எங்கே நடந்து கொண்டான், யாரிடம் நடந்து கொண்டான், ஒவ்வொருத்தையும் நடக்கிறான். குகனை பார்க்கிற பொழுது அன்பு, சுக்ரீவனை பார்க்கிற பொழுது அன்பு, விபீஷணனை பார்க்கிற பொழுது அன்பு. இப்படி அன்பு செலுத்த முடியும் ஒருவராலே? ஏனென்றால் இந்த உலகம் ஏங்கி கிடக்கிறது அன்புக்காகத்தான். இப்படி ஒருத்தரால் அன்பு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் ராமனிடத்திலே கற்றுக்கொண்டால் முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், சுவாமி விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் போய் பேசினார். எல்லாரும் பேசியாச்சு, சாமிஜி மட்டும் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். லாஸ்ட்டு சுவாமிஜி கூப்பிட்றாங்க, பெரிய மாநாடு, சர்வசமய மாநாடு. அந்த சர்வசமய மாநாட்டில் இவர் போய் பேசுறதுக்காக தொடங்குறார்.
தொடங்குகிற வார்த்தை என்னன்னா, என்னுடைய அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளே. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் வேர்ட். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்படி சொன்னோன்னா மிகப்பெரிய கைதட்டலே நீண்ட நேரம் ஆச்சுன்னு நாம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த உரை முடிஞ்சாச்சு. உரை முடிஞ்ச உடனே திரும்ப சுவாமிஜி கீழே வர்றாரு. பத்திரிகையாளர்கள்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்துட்டு சுவாமிஜி போய் கேட்குறாங்க, சுவாமி எப்படி எல்லாரும் சீமான்களே சீமாட்டிகளேன்னு தானே தொடங்குற பொழுது பேசினார்கள், நீங்கள் மட்டும் எப்படி சகோதர சகோதரிகளேன்னு பேசுனீங்க? நம்மளை மாதிரி ஆட்களை கேட்டால் நம்ம அது அப்படி மாதிரி ஒரு தாட் எனக்கு வரும். இதெல்லாம் சகஜமான விஷயம் அப்படிம்போம். ஆனால் சுவாமிஜி சொன்னார், என் தேசத்திலே ராமாயணம் என்று ஒரு காப்பியம் இருக்கிறது. அந்த காப்பியத்திலே ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதாநாயகன் இருக்கிறான். அந்த ராமன் என்று சொல்லக்கூடிய கதாநாயகன் கங்கை கரையிலே இருக்கிற ஒரு வேடுவனையும், மலைமுகட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குரக்கணத்தை சார்ந்தவனையும், கடற்கரையிலே தன்னுடைய எதிரியினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ஒரு விபீஷணனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். இப்போ கங்கை கரையிலே இருந்து இலங்கை கரை வரைக்கும் எல்லோரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவத்தை இந்த உலகத்திற்கு அளித்த ஒரு மிகப்பெரிய வள்ளல் யார் என்று கேட்டால் ராமன் தான். அப்படிப்பட்ட அந்த ராமனிடத்தில் இருந்துதான் நான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற வார்த்தையை உங்களிடத்திலே சொன்னேன் என்று சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சொல்றார். யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு பிரம்மாண்டமான அன்பை நாம என்ன பண்றோம்? அன்புனா நமக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, இப்படியான மனிதர்களை பார்த்தால்தான் நாம் புன்னகைக்கிறோம், அன்பாக பேசுகிறோம் அல்லது பிரியமாக இருக்கிறோம். தெரியாத ஒரு மனிதத்தில் நாம் அப்படி உடனடியாக செய்து விடுவதில்லை. ஆனால் எங்கேயோ இருக்கிற அவர்களிடத்தில் அவன் காட்டிய அன்புதான் இந்த உலகத்திலேயே நாம் சகோதர சகோதரிகளாக எல்லோரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது எல்லோரையும் பாவிக்கிறோம். இப்ப வரைக்கும் பாருங்க, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பிரதமரை பார்த்து என்னுடைய சிஸ்டர் என்று சொன்னார். அந்த அம்மா அதை பிரம்மாண்டமாக எடுத்து சொன்னார்கள். அந்த விதை அங்கே எங்கே இருந்து ஊன்றப்பட்டது? ராமனிடத்தில் இருந்து ஊன்றப்பட்ட விதை. குகனொடும் ஐவரானோம், பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம். இப்போ இதுவரைக்கும் சாதாரணமாக சரி, நான் குகனோடு ஐவரா இருக்கிறேன், குன்று சூழ்வான் மகனோடு அருவரா இருக்கிறேன், என்னுடைய அன்பாக இருக்கக்கூடிய உன்னோட நான் 7 பேராக இருக்கிறேன். இதுக்கான காரணம் என்னன்னா, நான் காட்டுக்கு வந்தது. இந்த காட்டுக்கு யார் வர சொன்னான்னா எங்கள் அப்பா தசரதன்னு சொல்லலை. அதுதான் மிகப்பெரிய செய்தி. விபீஷண பார் சொல்றாரு, எப்ப நீ சகோதரன் ஆயிட்டியோ தசரதன் யார் அப்பனா உங்க அப்பாங்கிறார். குகனொடும் ஐவரானோம், பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் நொலிந்தான் நுந்தை அப்படின்னார். உங்க அப்பா என்னை காட்டுக்கு போக சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த மாதிரி சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சாதாரணமாக தமிழ் வாத்தியார்கள் தமிழ் வகுப்பில் உதாரணம் அப்படின்னு எழுதுனா ஒரு ஊ போட்டு நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டு இம்மனா போடுவாங்க. எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதுனா ஏ போட்டு ஒரு கோடு போட்டு டூ போடுவாங்க. அந்த மாதிரி அங்கே கங்கை கரையில் ஒரு குகன், இந்த பக்கம் இலங்கை கரையிலே ஒரு பீஷ்ணன், நடுவில் கோடு மாதிரி சுக்ரீவன். அப்படி கங்கை கரையில இருந்து இலங்கை கரை வரைக்கும் எல்லோரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தன்மை யாரிடத்துல இருந்ததுன்னா ராமன் நமக்கு சொல்லி தந்திருக்கிற தன்மை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை இப்படி பாருங்கள், இப்படி அன்பு செய்யுங்கள், இப்படி அன்பு செலுத்துங்கள். அப்படி அன்பு செலுத்த முடியுமா என்று கேட்டால் ராமன் செலுத்தி இருக்கிறான் என்கின்ற பாடம் நம்மிடத்துல இருக்கிறது. இப்படி அன்பு செலுத்துறது மட்டும் இல்லை, யாரையும் குறை சொல்லாமல் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய குணம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்லுவோம்.
நீங்கள் சாதாரண ஊர்களில் பஸ்ஸில் போய் நீங்கள் ஏறி பயணம் பண்ணால் தெரியும். அப்படி உட்கார்ந்துருக்கிற பொழுதே பக்கத்தில் யாராவது வந்து உட்காந்துட்டாங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. இல்லை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்கள தள்ளி உட்காரியா அப்படிமா. அடுத்து ஒரு கேள்வி கேட்பான், என்ன உங்கள் அப்பாவோட பஸ்ஸா அப்படிமா. இவங்க எவ்வளோ தூரம் பயணம் பண்ண போகிறோம்? ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவ்வளோதான். அதை தாண்டல. ஒரு 2 கிலோமீட்டரில் கூட தன் பக்கத்திலே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சக பயணியோடு என்ன பண்ண முடியல, நம்மளால் இயல்பான தன்மைக்குள்ளே பயணம் பண்ண முடியல. உன் அப்பாவோட பஸ்ஸா, ஏன் நீ வந்தால் உட்காரணுமா, நாங்கள் தான் இடம் கொடுக்கணுமா, தள்ளி போயா. இது ஒரு இப்படியான ஒரு குணநலன்கள், இப்படி ஒரு பக்கம் குணநலன்கள் இருக்கிறது என்று சொன்னால் குறையே சொல்லாமல் இருக்குது. எது 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 எந்த பக்கம் பார்த்தாலும் குறை சொல்கிறதே இல்லை. ஆனால் இயல்பாகவே நமக்கு அது என்ன, இப்படி அந்த சேர் எப்படி போட்டு வச்சுருக்குறாங்க, இந்த சேர் எப்படியில் போடணும் எனக்கு தெரியும். நான் வரும்போதே இந்த இந்த ஃபேனை போட்டிருக்கவே மாட்டாங்கன்னு தெரியும். ஏதாவது நீங்கள் எதை பார்க்குறோமோ, எதை செய்கிறோமோ, எதை சொல்கிறோமோ, இயல்பாக இது இப்படி தான், அதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படியே குறை சொல்லக்கூடிய அந்த தன்மை. இப்போ குறையே சொல்லாமல் இருக்கிறது அப்படின்றது என்ன இருக்கு பாருங்க, ஒரு பெரிய உயர்ந்த குணம். குறையே பார்க்கறது இல்லை. அது யார்கிட்ட இருக்குன்னா ரொம்ப உயர்ந்த நல்ல குணங்கள் உள்ளவங்கள்ட்ட தான் அந்த தன்மை இருக்கும். பகவான் ரமண மகரிஷியோட ஒரு 5-6 பேர் அப்படியே மலையை சுற்றி கிரிவலம் வருகிறார்கள். இன்றைக்கு மாதிரி 14 கிலோமீட்டர் ஒழுங்குபடுத்தப்பட்ட பாதை, விளக்குகள் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மலைப்பாதை தான் அது பூரா. அப்படி பாதையில் வலம் வர்ற பொழுது ஒரு 10-15 அடி தள்ளி ஒரு நாய் செத்து போய், அந்த செத்து போன நாய் செத்து போனால் தெரியும் எப்படி அந்த ஸ்மெல் வரும்ல, அப்படியே பக்கத்துலேயே போக முடியல, அப்படியே எல்லாரும் கொமட்டிட்டு வருது. எல்லாரும் மூக்கை பிடிச்சிக்கிட்டு எப்படி இது போய் இங்கே வந்து கிடக்கு, இது இப்படி இருக்கே, பகவான் வேறு வர்றாரு அப்படி இப்படின்னு எல்லாரும் அப்படியே விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பகவான் எதுவுமே சொல்லலை, அப்படியே மெதுவாக அந்த இடத்த கடந்து வர்றாங்க. என்ன பகவானே உங்களுக்கு இது எந்த நாற்றம் அடிக்கலையா, இது பண்ணலையா அப்படின்னு. பகவான் சொன்னார், அந்த நாயை பார்த்தியா, அதோட பல்லு எவ்வளவு அழகாக வரிசையாக இருந்துச்சு அப்படின்னாரு. இவங்களுக்கு தான் கொஞ்சம் கோபம் வேறு வந்துருச்சு. என்ன பகவானே, நாங்கள் இவ்வளோ நாத்தமாக அடிக்குதுன்றான், நீங்கள் அப்படியே நாய் முகத்தை போய் பார்த்து அதுக்குள்ளே பல்லு வேறு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அவர் சொன்னார், எங்கே எது நன்றாக இருக்கிறதோ அதை மட்டும் பார்க்க கற்றுக்கொள்வோம்னார். எவ்வளவு யோசிக்கவே முடியல நம்மளால். நம்மளுக்கு எங்கே எது குறைவாக இருக்கிறதோ அதை மட்டும் பார்க்க நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நல்லதை பார்ப்பதற்கு, நல்லதை விமர்சனம் பண்ணுவதற்கு, நல்லதை சொல்லுவதற்கு, அதுக்குள்ளே எது நல்லா இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது. சாதாரணமாக இந்த சைக்காலஜி வகுப்பு எடுக்கிற பேராசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த போர்டில் வந்து நடுவில் ஒரே ஒரு புள்ளியை வைப்பாங்க. புள்ளியை வச்சுட்டு ஸ்டார்ட் வித் கிளாஸே அதுதான், இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவோம், இது கருப்பு புள்ளி, ஒரு புள்ளி, ஏதோ ஒன்று சொல்லுவோம். அவர் அப்படி தான் ஆரம்பிப்பார் கிளாஸை. இவ்வளோ பெரிய ஒயிட் போர்டில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய வெள்ளை திரளுக்கு நடுவில் ஒரு புள்ளி அப்படின்னு கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, சொல்ல வரல. ஏன்னா இந்த குணம் யாரிடத்துல குறை இருந்தாலும், யாரிடத்துல குறை கண்டாலும் அந்த குறையை சொல்லாமல் இருப்பது, அப்படி ஒரு பெரிய குணம் ராவனிடத்தில் இருந்தது. கைகை தான் போக சொன்னா, கைகை தான் காட்டுக்கு போக சொன்னா, எல்லாருக்கும் தெரியும் அவள் தான் வரம் வாங்கி இருந்தாள். கோபம் வந்தது, ராமனுக்கு கோபம் அல்ல, லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது, கோசலை கோபம் வந்தது, ஏன் வசிஷ்டருக்கே கோபம் வந்தது. ராமன் கோபப்படவே இல்லை. முதல் நாள் சாயந்தரம் கூப்பிட்டு நீ தான் சக்கரவர்த்தின்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் கூப்பிட்டு காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. கோபம் வரும்ல, யாராக இருந்தாலும் வரும்ல. ஒரு சின்ன கம்பெனி வருஷம் ஒரு செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் அவருக்கு சம்பளத்தில் எதுவும் பெனிஃபிட் கிடையாது, அந்த பதவியினால் பெரிய கிரீடம் எதுவும் கிடையாது. ஆனாலும் சொல்ல ஒரு 10 பேருக்கு அவர் தான் அந்த வருஷம் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது, அவர் தான் அதெல்லாம் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் அது ஒரு சின்ன கௌரவம் மாதிரி. 3 நாள் சாயந்தரம் கூப்பிட்டு
அந்த தலைவர் சொல்லிட்டாரு, நீங்கள் தான் இந்த வருஷத்துக்கு செக்ரட்டரியாக இருக்கணும். இவர் தான் உடனே இப்போ நம்மள்ட்ட இருக்க ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அவருடைய இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே கம்மிங் இயர் நான் தான் செக்ரட்டரி அப்படின்னு போட்டு அவருக்கு எல்லாம் குமிஞ்சு போயிடுச்சு. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். மறுநாள் காலையில் கம்பெனிக்கு வர்றாரு, அந்த தலைவர் கூப்பிட்றாரு, சார் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, இந்த வருஷம் நம்ம எம்டிக்கு வேண்டியவங்க இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க, அவருக்கு இந்த வருஷம் செக்ரட்டரியாக இருக்க வாய்ப்பு கொடுத்துரும், நீங்கள் அடுத்த வருஷம். என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? நான் நேற்றுக்கே எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிவிட்டேன், எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, என்ன நான் எனக்கு வேலையே வேணாம் சார், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு எந்த உப்புக்கு பெறாத ஒரு விஷயம். நம்மளுக்கு அப்படியே கும்முன்னு ஒரு கோபம். நீ தான் அந்த சக்கரவர்த்தின்னு சொல்லி மோனா சாயந்தரம் மந்திரி சபையை கூட்டி வச்சு வசிஷ்டரை வச்சு சக்கரவர்த்தின்னு சொல்லி எல்லாம் ஆகிப்போச்சு. மறுநாள் காலையில் கூப்பிட்டு கைகை சொல்ல நீ காட்டுக்கு போன்றான். இப்போ கோபம் வரணும்ல, வரல. கோபம் வரலன்னா கூட பரவாயில்லை, அந்த முகத்தில் இப்போ நாம் சொல்லுவோம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிப்போம், கூட்டிகிட்டு போக முடியாது. இல்லைன்னா ஃப்ரெண்டு காத்துட்டு இருக்கும்போது நான் உனக்கு அதை சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிப்பான், சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் ஏமாற்றப்பட்டிருப்போம். அப்போ கோபம் கோபமாக இருக்கும், ஆனால் கோபத்தை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால் கோபத்தை காட்ட முடியாட்டா கூட இந்த முகம் என்ன பண்ணிடும்? கோபத்தை காமிக்கும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அப்படி கொஞ்சம் மூணு இருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். என்ன சார் மூடில் இல்லை போல இருக்கு அப்படிம்பாங்க, ஏதோ ஒன்று வரும். ஆனால் இப்போ ராமனை கம்மன் என்ன பண்ணுறான், அப்படியே கேமராவை ஜூம் பண்ணி ராமன் முகத்துக்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறபடி. இப்போ கோவம் வந்திருக்கா இல்லையா ராமனுக்கு? கம்மன் சொல்கிறான், யார் இன்பம், வள்ளுவர் சொல்கிறார், யார் இன்பம் வருகிற பொழுது துள்ளி குதிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் துன்பம் வருகிற பொழுது துவண்டு போக மாட்டார்கள். பெரிய சைக்காலஜி இது. அப்ப இன்பம் வந்த பொழுது துள்ளி கம்மன் சொல்ற காதலுற்றிலன் இகழ்ந்திலன்கிறான். மோனா சாயந்தரம் சக்கரவர்த்தின்னு சொல்லும் போதே அது மேல ஒரு பெரிய பிரியம் வச்சுக்கல, அதுக்காக அதை வேண்டான்னு சொல்லல. காதலுற்றிலன் இகழ்ந்திலன், கடமை இது என்னுடைய கடமை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ மறுநாள் காலையில் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே அவன் கோபப்படவில்லை என்பது பெரிய விஷயம் இல்லை. அவன் முகத்திலே கூட ஒரு சிறிய அறிகுறி ஏமாற்றமோ கோபமோ அல்லது எந்த விதமான மாறுபாடோ அவன் முகத்திலே கூட இல்லை. எப்படி சார் இல்லை? அவன் முகத்தை அப்படியே கொண்டு வந்து அப்படியே பக்கத்தில் கேமராவில் வச்சு ஜூம் பண்ணி கொண்டு வந்து முகத்தை மட்டும் காமிக்கிறாங்க. கம்பன் சொல்கிறான், இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அவன் முகம் அப்பொழுது பூத்த தாமரை போல இருந்ததுன்றான். இப்பொழுது எம்மனாரோல் இயம்புதற்கு எளிதோ, யாருக்கும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அப்ப பூத்த செந்தாமரை மாதிரி இருக்கான் அந்த முகம். அப்படி அக்செப்ட் பண்றது. கீதையில ஸ்தித பிரஜ்ஞன்கள் எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வது. வள்ளுவர் இன்னொரு படி மேலே போய் சொல்லுவார், அவர்கள் எல்லாம் துன்பத்திற்கே துன்பம் தருவார்களாம், இடும்பைக்கு இடும்பைப்படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். இப்படி ஒரு கல்யாண குணம் அவனிடத்துல. எது வந்தாலும் எது போனாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வது. இப்படி ஒரு கல்யாண குணத்துக்கு காரணமாக இருந்து அங்கே யார் இருக்கிறா? கைகையை சொன்னதுக்காக கைகைய எல்லாரும் பரதன் திட்டுறான், தசரதன் ஃபுல்லாக எல்லாமே திட்டி முடிச்சுட்டான் ராத்திரி ஃபுல்லாக. வசிஷ்டர் சங்கடப்படுறாரு, கோசலை சங்கடப்படுறா, லக்ஷ்மணன் குதிக்கிறான், அவளை இப்பொழுதே என்ன பண்ணுறேன் பாருன்னு குதிக்கிறான். இப்படி எல்லாரும் கைகையே ஏசாதவர்களே கிடையாது, எல்லாரும் ஏசியாச்சு. ஒரு ஆள் பாக்கி யார்? சீதை. அவள் ஒன்றும் சொல்லலை, ஆனாலும் அவளுக்கு மனசுக்குள்ள இந்த சங்கடம் இருக்கு. நாம காட்டுக்கு வந்ததோடு இல்லாமல் இப்போ ராவணன் சிறையில் வந்து இருக்கமே, இப்போ இந்த நிலைக்கு யார் காரணம்? கைகை தானே காரணம். இப்போ ஆஞ்சநேயர் வந்தாரு, ஆஞ்சநேயர் மோதிரம் கொடுத்துட்டாரு, சந்தோஷம். ராமர்கிட்ட என்ன செய்தி சொல்லணும்னு கேட்குற பொழுது சில செய்திகளை அப்படியே வரிசையாக அடுக்கி சொல்றா. அந்த செய்திக்கு நடுவில் சீதை ஒரு செய்தி சொல்றா. என்ன செய்தி சொல்றா? நான் கல்யாணம் ஆகி வர்ற பொழுது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு கிளி கொண்டு வந்தேன். அந்த கிளிக்கு பேர் வைக்கலை. தோழிமாரெல்லாம் கேட்டாங்க, ஏன்பா இந்த கிளிக்கு பேர் வைக்கலை அப்படின்னு. இப்போ நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்காரர் யாரோ
அவரை கேட்டு இந்த கிளிக்கு நான் பெயர் வைக்க போகிறேன். அது வரைக்கும் இந்த கிளி வந்து பெயர் இல்லாமல் இருக்கு. அந்த கிளிக்கு எங்கள் வீட்டுக்காரரை கேட்டு இந்த பெயர் வைக்கணும். அப்போ ராமனும் சீதையும் தனித்து இருக்கிறார்கள். இந்த கிளியை தோழிமார்கிட்ட சொல்லி கொண்டு வர்றாங்க. அந்த கிளியை பார்த்து ராமன் சந்தோஷப்படுறான். ஓ, நீ வளர்க்குறியா, மகிழ்ச்சி. இதுக்கு பேர் என்ன? அடுத்து அப்படி தான் நீ கேட்போம், இதுக்கு பேர் என்ன? அப்போ சீதை சொல்கிறா, நான் கல்யாணமான பிறகு என் கணவனை கேட்டுத்தான் இந்த கிளிக்கு பேர் வைக்கணும்னு இருந்தேன். அதனால் இப்போ நீங்கள் தான் இந்த கிளிக்கு ஒரு பேர் சொல்லணும். அடுத்த செகண்ட் ஒரு யோசிக்காம ராமன் சொன்னான், இந்த கிளிக்கு கைகேயின்னு பேர் வை என்று சொன்னான். இந்த கிளிக்கு கைகேயின்னு பேர் வை. சும்மா கைகேயின்னு சொல்லலை, மாசரு குற்றம் இல்லாத மாசரு கேகேயன் தன் மகள், குற்றமில்லாத கேகேயம் மன்னனுடைய மகளாக இருக்கக்கூடிய என் தாய் கைகேயினுடைய பேரை இந்த கிளிக்கு வை அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்னார்ல, இந்த செய்தியை போய் அவர்கிட்ட சொல்லு. என்ன காரணம்? அந்த கைகேயி தான் இவ்வளோ சிக்கலுக்கு வந்து நான் வந்து இங்கே இருக்கிறது காரணம். மறைமுகமாக இப்படி ஒரு செய்தியை இருட்டி சொல்றது. ஆனால் இயல்பாக கைகேயினுடைய பேரை ஏன் பகவான் ராமன் வைக்க சொன்னாரு? இந்த கிளி இருக்கே, இந்த கிளி தானாக பேசாது, அதுக்காக பேச வராது. நாம ராமா ராமான்னா அது திரும்ப ராமா ராமான்னு சொல்லும், கிருஷ்ணா கிருஷ்ணானா கிருஷ்ணா கிருஷ்ணா. நாம் என்ன சொல்கிறோமோ அது திருப்பி சொல்லும். இதுக்குள்ள உள்ள செய்தி என்னன்னா, சீதை கைகேயி அவளாக இந்த வரத்தை கேட்கவில்லை, கூனி என்பவள் சொல்லி தந்தாள், கிளியாகிய கைகேயி திரும்ப சொன்னது. ஆகையினாலே கிளி போலதான் அவள் இருக்கிறாள், அவளாக டைரக்டா இந்த குற்றத்தில் ஈடுபடவில்லை. அது ஒரு மறைமுகமான செய்தி. ஆனாலும் கூட சீதையும் என்ன பண்ணிட்டா, கைகேயி மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு வச்சுட்டா. எல்லாரும் சொல்லியாச்சு, ஆனா ராமன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. கைகேயை பத்தி ஒண்ணு 14 வருஷம் காட்டுக்கு வந்து மனைவியை தொலைச்சு கஷ்டப்பட்டு போய் போர் புரிந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணி இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, கைகேயி ஒரு சின்ன ஒரு இடத்துல கூட குறை சொல்லவே. குறை சொல்லவில்லைங்கிறத விட பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? ராமாயணத்திலே ஒரு அற்புதமான காட்சின்னா, ஒரு வழக்கத்தை விட மனிதர்களை தாண்டிய ஒரு காட்சி எதுன்னு கேட்டால், அந்த போர் முடிஞ்சு வந்தோடனே தசரதன் இறங்கி வருவார். இது ஒரே ஒரு காட்சி. வானத்திலேருந்து தசரதன் வந்துட்டார். வந்தவுடனே ராமனையும் லக்ஷ்மணனையும் ஆற தழுவி கொள்கிறார்கள். ராமன் லக்ஷ்மணன் வணங்குகிறார்கள். இப்போ தசரதன் கேட்கிறான், உனக்கு ஏதாவது வர வேணுமா அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அதுவே ப்ராக்டிஸ், வர வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. லக்ஷ்மணன் கோபம், யோ நீ கொடுத்த 2 வரம் தாயே இவ்வளோ நேரம் கதையாக வந்திருக்கு, இப்போ மறுபடியும் வர வேணும்னா என்ன? அப்போ ராமன் சொல்லுவான், கொஞ்சம் நேரம் இரு அப்பா, எனக்கு 2 வரம் வேணும்பா. அப்போ அங்கேருந்து அந்த 2 வரம் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு 2 வரம் வேணும்பா. ஆச்சரியம், ராமனுக்கு என்ன வரம் வேணும்? தசரதன் இறக்கிற பொழுது கைகேயி எனக்கு மனைவியும் இல்லை, பரதன் எனக்கு மகனும் இல்லைன்னு சொல்லிட்டு இறந்துட்டான். இப்போ நாட்டுக்குள்ளே போனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அவள் தாயாராகவும் பாவிக்க முடியாது, தம்பியாகவும் பாவிக்க முடியாது. ஆகையினாலே ராமன் என்ன பண்ணா, எனக்கு 2 வரம் வேணும். என்ன வரம்? ஆயினும் அமைந்ததொன்று அழகன்கிறான் கம்பன். அழகன் என்ன அழகன்னா, ஹிருதயத்தினாலே அழகானவன். அந்த அழகன் ஒரு விஷயம் கேட்கிறான், என்னன்னா, யார் தெரியுமா? என் தெய்வம்ங்கிறான். தீயள் என நீ துறந்த என் தெய்வமும். கைகைன்னே சொல்லவே இல்லை. நீ தீயவள் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டாயே அந்த தெய்வம், தீயள் என நீ துறந்த என் தெய்வமும் மகனும், அவளுடைய மகனாக இருக்க பரதனும். என்ன வேணும்? தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என தாழ்ந்தான். அவங்க 2 பேரையும் எனக்கு அம்மாவாகவும் மகனாகவும் நீ தர வேண்டும் என்று கேட்டான். இப்போதான் ஒரு பெரிய அதிசயம் இந்த உலகத்தில் நடந்துதான். கம்பன் சொல்கிறான், இப்போ நம்ம வந்து செஞ்சுரி அடித்தா எந்திரிச்சு அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுறோம், அந்த ஸ்டாண்டிங் ஒவேஷன் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி முதல்ல ஸ்டாண்டிங் ஒவேஷன் யாருக்கு நடந்ததுன்னா ராமனுக்கு நடந்துதான். கம்பன் சொல்கிறான், வரம் தருக என தாழ்ந்தான், வாய் திறந்து எழுந்து வாழ்த்தின உலகத்து உயிர்கள் எல்லாம்ங்கிறான்.
உலகத்தில் இருக்க எல்லா உயிரும் எந்திருந்து நின்று அப்படியே ஸ்டாண்டிங் ஒவேஷன் பண்ணுதான். எல்லாம் அப்படியே தட்டுதான் கையை. ஏன்? கைகேயி தெய்வம் என்று சொன்னான். எல்லோரும் குறை சொன்னவர்கள், எல்லோரும் இகழ்ந்தவர்கள், எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில குற்றம் சொன்னவர்களே, கைகேயி கடைசி வரைக்கும் குற்றம் சொல்லாதது கூட இல்லை, அவளை மறுபடியும் அம்மாவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசைக்கு வந்தான், பெற்றுக்கொண்டான். இப்படி ராமனை பார்க்கிறோம். எல்லாரும் புகழ்கிறார்கள் அவனுடைய கல்யாண குணத்துக்கு. இவங்களெல்லாம் புகழ்ந்தது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா அது விஷயம் இல்லை. ராவணன் புகழ்கிறான். எதிரி சண்டை போடுறான். சண்டை முடிஞ்சு தோற்று போய் அங்கே இருந்து வீட்டுக்கு போறான். சண்டை முடிஞ்சு தோற்று போகிறவன் அன்றைக்கு தான் முதலாக தோல்வி என்கின்ற வார்த்தை அவன் காதில் விழுகுது. அவன் எந்த ஆயுதமும் இல்லை, நிராயுதபாணியாக இருக்கிறான். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இந்த சூழ்நிலையில ராமன் ஒரு வார்த்தை கேட்கிறான் அவனை. இப்ப அவன்கிட்ட எந்த ஆயுதம் இல்லை, நல்ல சான்ஸ் ராமனுக்கு. என்ன பண்ணலாம்? ஒரு அம்பை விட்டு அவனை காலி பண்ணி வேலையை முடிச்சிடலாம். அவனை காலி பண்ணியாச்சுன்னா மற்றவங்களாம் கடற்கடன்னு காலி பண்ணிடலாம், அது விஷயம் இல்லை. இப்போ கொல்லுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு ராமனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் 2 பேரும் நேருக்கு நேர் இருக்கிறார்கள். அவனிடத்துல எந்த ஆயுதமும் இல்லை. அவனை ஒரே ஒரு அம்பு விட்டா அவனை காலி பண்ணிடலாம். ஆனால் ராமன் அப்படி பண்ணல. அவன் என்ன சொல்றான்? எதிராக இருக்கக்கூடியவர்கள் கையில ஆயுதம் இல்லை, ஆயுதம் இல்லாதவனை கொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை, ஆகையினால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. இதுல என்ன மிகப்பெரிய விஷயம்னா, இது கருணை, இரக்கம், அன்பு இதெல்லாம் விட வீரம். இத்தகையவன் மறுபடியும் மீண்டு எழுந்து வருகிற பொழுது இன்னும் பலசாலியாக, இன்னும் வீரனாக வந்தால் அவனை எதிர்கொள்ளணும். அவனை எதிர்கொள்வதற்கான மிகப்பெரிய வீரமும் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை பிரகடனப்படுத்துகிறான். இன்று போய் நாளை வா, இன்று போய் போறற்கு நாளை வா என நல்கினன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்றவன் யாருன்னு கம்பன் எழுதுறான். இப்படி சொல்றவன் யார்? தோள்பலம் மிகுந்தவன், மிகப்பெரிய ஆற்றல் உடைந்தவன், மிகப்பெரிய வில்லாற்றல் நிறைந்தவன், அப்படிப்பட்ட வீரன் அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறிந்த பூளையாயினை கண்டனை இன்று போய் போரற்கு நாளை வா என நல்கினன் நாகிழங் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல்ங்கிறான். இங்கே போய் கோசல நாட்டினுடைய மிகப்பெரிய வளத்தை சொல்லுகிறான். நாகு, இளம், கமுகு, வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல். மிக அற்புதமான பழங்கள் நிறைந்த, நீர்நிலையில் இருக்கக்கூடிய வாழை மீன்கள் துள்ளி குதித்து அந்த பழங்களோடு மோதக்கூடிய வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய மிக அருமையான தேசத்தை உடைய ராமன். ஏன் இங்கே போய் கோசல நாட்டை பற்றி சொல்லணும்? இப்ப கூட நிராயுதபாணியாக இருக்கிறவன் தான் செய்தது தவறு என்று தெரிந்து விட்டால் இப்ப கூட சீதையை திருப்பி கொடுத்தா, ஏற்கனவே இலங்கைக்கு விபீஷனுக்கு பட்டம் கட்டியாச்சு, ஆகையினால இலங்கை ராவணனுக்கு போக முடியாது, நான் என் தேசத்தை கூட தருந்து விட்டு நான் காட்டிலே இருக்க தயாராக இருக்கிறேன் என்று கோசலை நாட்டையே கூட அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறானா அந்த வள்ளல். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வள்ளல் தன்மை உடையவன் போர்க்களத்தில் நின்று சொல்லுகிறான், நீ போயிட்டு வா. நீங்க இப்போ இது இங்க வச்சுட்டு அப்படியே மகாபாரதத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. மகாபாரதத்தில் பகவான் என்ன பண்ணா தெரியுமா? கிருஷ்ணர் எல்லாரையும் ஆயுதம் இல்லாமல் ஆக்கியே தான் கொண்டார். ஒருத்தட்டு கூட ஆயுதமும் கிடையாது. பீஷ்மர் அப்படியே கல்லக்கி எடுக்கிறாரு. 10 நாள் போர், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மாய்த்தே தீருவேன் சபதம் எடுக்கிறாரு. ஆனால் பீஷ்மருக்கு முன்னாலே கொண்டு வந்து ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத சிகண்டியை அர்ஜுனுடைய ரதத்திலே இருத்தினான் பகவான். பகவான் ரதத்திலே பார்க்கிறான், சிகண்டி இருக்கிறான். சிகண்டி ஆணும் இல்லாதவன் பெண்ணும் இல்லாதவன், ஆகையினாலே அவனுக்கு முன்னால நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். பீஷ்மர் ஆயுதத்தை போட்டுட்டார். இப்ப கிருஷ்ணன் சொன்னாரு, ஆயுதம் இல்லாத உன் தாத்தா பீஷ்மர் நிற்கிறார் அடினார். அடிச்சா அடுத்த டார்கெட்
டார்கெட் யாரு? துரோணாச்சாரியர் வர்றாரு, அடுத்த போர், அவர் தலைவர். துரோணரை வெல்லவே முடியல. பகவான் என்ன பண்ணா, பீஷ்மரை கூப்பிட்டு பீமனை கூப்பிட்டு, நீ போய் அங்கே அஸ்வத்தாமாங்கிற யானை ஒன்று இருக்குது எங்கே கௌரவர் சேனையில். இப்போ தானே நடிகர்கள் பெயர்லாம் முன்னாடி வச்சு பெருசாக சொல்கிறோம். யானைக்கே அஸ்வத்தாமாவை பேர் வச்சுருந்தா, ஏன்னா அஸ்வத்தாமா அவ்வளோ பெரிய பலம் பொருந்தியவன். ஒரு யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சுருந்தானா அந்த யானை எவ்வளோ பெரிய வீரமுடையதாக இருக்கும். அந்த யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சு, நீ போய் அந்த அஸ்வத்தாமாங்கிற யானையை கொண்டுட்டு வான்னு பீமனை அனுப்புகிறார். பீமன் போய் அஸ்வத்தாமாங்கிற யானையை கொண்டுட்டு வந்துட்டான். அந்த படைக்கலம் முழுக்க அஸ்வத்தாமாவை கொன்னாச்சுன்னு பெரிய செய்தியை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். இது துரோணர் காதில் விழுகுது. துரோணர் விழுகிற பொழுது போர்க்களம், போர் புரிந்து கொண்டு இருக்கிறார். அஸ்வத்தாமா நித்திய சிரஞ்சீவி, அவனை எப்படி கொல்ல முடியும்? அந்த தாட்டெல்லாம் அவருக்கு வரல. அஸ்வத்தாமா கொன்னாச்சுன்னு அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். இப்போ இது யார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணுறது? இந்த பக்கத்தில் இருக்க யாரையும் கேட்குறதுக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பக்கம் தர்மர் இருக்கிறாரே, அவரை வேணால் கேட்டு கிளியர் பண்ணுவோன்னு முடிவு பண்ணிட்டார். ஆகையினால ரதத்திலே இருந்து இறங்கி எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மரை பார்த்து இதை கேட்கறதுக்காக வர்றாரு. இது பகவான் புரிஞ்சுரும் இல்லை. கிருஷ்ணர் வேகமாக அதுக்குள்ளே ஓடி போய் தர்மரை பார்த்து, அப்பா துரோணர் வர்றாரு, அஸ்வத்தாமாவை கொன்னாச்சான்னு கேட்டால் என்ன பண்ணணும் நீ? ஆமான்னு சொல்லணும். தர்மன் சொன்னால் அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்ட்டான். நான் சொல்ல முடியாது. என்னப்பா உங்களுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். சரி நீ சொல்ல வேண்டாம். அஸ்வத்தாமாங்கிற யானை பீமன் கொண்டுட்டு வந்தானா? ஆமாம் கொண்டுட்டான். நீ என்ன பண்ண தெரியுமா? அஸ்வத்தாமா கொன்னாச்சான்னு கேட்டா, அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டது, அது மட்டும் சொல்றியா? ஆமாம் அஸ்வத்தாமாங்கிற யானை இறந்து போச்சு, அதை வேணா நான் சொல்கிறேன். இவர் சொல்லிட்டு இவர் இடத்துக்கு வந்துட்டாரு. துரோணர் போயிட்டாரு. அவர் போய் கேட்குறாரு, ஏப்பா எல்லாரும் பேசிக்கிறாங்களே அஸ்வத்தாமா கொன்னாச்சான்னா என்னென்ன? ஆமாம் அஸ்வத்தாமா என்ற யானை இறந்துடு. ஆமாம் அஸ்வத்தாமா அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து பகவான் பூன்னு சங்க அடித்தார். இந்த என்ற யானை இறந்து விட்டு என்னாச்சு? இந்த சங்க சத்தத்தில் காதல் விடு. ஆமாம் அஸ்வத்தாமான்னு ஒன்று அப்படியே நில குலைஞ்சு போய் அப்படியே நிற்கிறார் துரோணர். அப்படியே நிற்கிறார். அர்ஜுனா ஆடுறா அடிச்சாச்சு. நிலை குலைந்து போய் நிற்கிற துரோணரை அப்படிதான் கொன்றார். எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் வரலாறு. சல்லியன் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்? ரதத்தை நிறுத்திட்டான். எப்போதுமே நம்ம கீழே வேலை பார்க்குறவங்கள கெட்டிக்காரங்களா, ஓவர் குவாலிஃபிகேஷன்காரங்களை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளை வேலையே பார்க்க விட மாட்டான். நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான், நம்ம ஒன்று நம்ம எந்த திட்டத்தை சொன்னாலும் அவன் அதுக்கு மேலே ஒரு திட்டத்தை வச்சுருப்பான். இப்போ இவர் ராஜா, இவனை தேரோட்ட வச்சுருக்காங்க. யார்? சல்லியன் ராஜா, இவனை தேரோட்ட சொல்லியிருக்காங்க. அவனை சம்மதிக்க வைக்கிறதே துரியோதனுக்கு பெரும்பாடாக போச்சு. கடைசியில் சொன்னான், இங்கே பாரு நீ கர்ணனுக்கு தேரோட்டல, அந்த பக்கம் தேரோட்டி யார்? பகவான் கிருஷ்ணர். இந்த பக்கம் யார்? நீ. இப்போ நீனு கிருஷ்ணர் ஒன்று, இப்போ ஓகேவா? ஓகேன்ட்டான். அவன் தேரோட்டம் வந்துட்டான். தேரோட்டம் வந்த உடனே இப்போ நல்ல நேரம், அவனும் பல செய்திகளுடைய கழுத்துக்கு நேரம் வைக்காத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு கர்ணனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்படி போர் பண்ணக்கூடாது, இப்படி போர் பண்ணக்கூடாதுன்னு. அவன் பேசாமல் இருக்கிறனால இவனால் இருக்க முடியாது. பல பேர் அப்படி இருப்பான், பேசாமல் இருக்கவே முடியாது. ஏதோ நுயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு கோடு போட கூட, சார் இப்படி போடக்கூடாது சார். அவன் என்ன பண்ணான்? ஒரு இடத்துல கொண்டு வந்து பள்ளத்தில் ரதத்தை விட்டுட்டான். சாரதி ரதத்தை மேலே தூக்கி தொடர்ந்து ஓட்டு. அவர் அங்கேருந்து கர்ணன் இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு தேர் ஓட்டுகிற வேலை தானே தவிர ரதத்தை தூக்குகிற வேலை என்னுடையதில்லை அப்படின்ட்டு அவன் போட்டு போயிட்டான். இப்போ கீழே இறங்கி கர்ணன் என்ன பண்ணுறான்? ரதத்தினுடைய சக்கரத்தை இப்படி பின்னாடி, அவன் மகாராஜா அப்படி இப்படி கையை இப்படி பின்னாடி விட்டு மார்பை காமிச்சு இப்படி தூக்குறான். பெரிய பலசாலி. இப்போ மார்பை வச்சு ரதத்தை இப்படி தூக்குறான்ல, பகவான் சொன்னார் இப்போ ஆடுறான்னார். அவன்கிட்ட ஆயுதம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஆயுதம் இல்லாமல் தான் பீஷ்மரை, துரோணரை, கர்ணனை பகவான் சொல்லி அங்கே சம்ஹாரம் பண்ணார்கள். இங்க ஆயுதம் இல்லாமல் தான் நிற்கிறான் ராவணன். ஆனால் ராமன் என்ன சொல்றான்? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அதனால்தான் ராமன் நடந்தபடி நடக்க வேண்டும், கிருஷ்ணர் சொன்னபடி நடக்க வேண்டும். பகவான் கீதை உபதேசம் பண்ணாரு, அதுபடி கிருஷ்ணர் நடந்தபடி நம்மளால என்ன பண்ண முடியாது? நடக்கவே முடியாது. அவன் சூப்பர்மேன்.
அவனை மாதிரி நம்மளால் ஒரு செகண்ட் கூட அவன் ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஆள் அவர். ஆனால் அவர் பகவத்கீதை உபதேசம் பண்ணி எல்லாம் ஹிதமாக சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு நடக்கணும். ஆனால் ராமன் எப்படி நடக்க வேண்டும் ஒரு மனிதனோ அப்படி நடந்து காமிச்சான். நீ போயிட்டு வா. தோற்று போய் வந்து விட்டான். தோற்று போய் வந்தால் மகாராஜா தோற்று போய் இருக்கிறான். யாராவது உள்ளே போக முடியும்? அவன் பக்கத்தில் டெரராக இருக்கு, சாதாரணமாகவே டெரர். இப்போ தோற்று வேறு போய் அப்படியே மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது இருக்கு. அப்படியே யாராவது பக்கத்தில் ஒரு காஃபியாக சாப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணலாமா, ஏதாவது ஒரு தோழி உள்ளே போன போ கதை வேடா, யாரும் உள்ளே வரக்கூடாது. அவனுடைய அந்த மிகப்பெரிய ஆளுமைக்கு பக்கத்தில் போகிறதுக்கே யார் பயப்படுறாங்க? அவங்க தாத்தா மாலியவான்னு ஒருத்தர், அவர் ரொம்ப வயசானவர். அவர் ராவணன் அழைக்காமலேயே உள்ளே போகிறார். ராவணன் அழைக்காமலே அவர் உள்ளே போகிறார். உள்ளே போய் பக்கத்தில் இருக்க ஆசனத்தில் அமர்றார். ராவணா என்னாச்சு? அவன்கிட்ட இருந்து வார்த்தைகள் வெளியில் வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா அவன் அப்படி இறுகி போயிருக்கிறான். என்னப்பா என்ன நடந்தது? ஒரு வீரன்னா அது வெற்றி தோல்வி எல்லாம் இயல்பு தானே, நம்ம பார்க்குறோம்ல. இப்போ ஒரு விஷயம் இல்லையே, இன்னைக்கு வந்துட்டா நாளைக்கு ஒருத்தர் போவாங்க, நாளைக்கு ஒருத்தர். நீ அதுக்குள்ளே தயார் பண்ணிக்க, மறுபடியும் போய் அடிச்சிடலாம், அது ஒரு விஷயம் இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறோம் இந்த தாத்தா. அப்படி சொல்லிக்கிட்டே வர்ற பொழுது ராவணன் சொல்கிறான், தோற்று போனதை பற்றியெல்லாம், ஆயுதங்களை இழந்ததை பற்றியெல்லாம், திரும்பி வந்ததை பற்றியெல்லாம் நான் ஒரு விஷயமா நினைக்கவே இல்லை. அந்த சண்டை போட்டான் பாருங்களேன் இந்த ராமன், அதை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நீங்கள் இது ஒரு பெரிய விஷயம். நாம் ஒரு வேலை பார்த்துட்டு போது அந்த வேலையை மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக பார்ப்போம். அந்த வேலைக்குள்ளே என்ன நடந்தது, பக்கத்தில் யார் வந்தால் அங்கே போனால் இங்கே வந்தால் யாருமே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சண்டை இவனுக்கு கோபமாக போட்டுக்கிட்டு இருக்கான், எதிரியை அழிக்கணும். இந்த சண்டை ஆக்ரோஷமாக நடக்குது. அப்படி ஆக்ரோஷமாக சண்டை நடக்கிற பொழுது அந்த சண்டை போடுற எதிரியை பார்த்து இவன் ரசிக்கிறான்னா அப்போ இவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் பாரு, யோசிச்சு பாருங்களேன். நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார், நான் என்ன ஏதோ கொஞ்சம் அறிவாக இருப்போமா நினச்சிக்கிட்டு இந்த நோட்டு திருத்துற போது ஏதாவது ராமநாமம் சொல்ல முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணுவோமே. இப்போ நோட்டு திருத்திக்கிட்டே இருக்கும்போது ராம 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 இப்போ ராமன் சொல்லிக்கிட்டே வந்தால் என்ன, அது டிக்கு விழுகிற இடத்துல விழுகாது. அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு கூர்ந்து கவனிக்கிற பொழுது ராமநாமம் கட்டாயிரும். நம்மளால் ஒரு வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுற பொழுது இன்னொரு வேலைக்குள்ளாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது, அது செய்ய முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ரெண்டுமே அறிவு சார்ந்த விஷயமா இருக்கிறது. இப்போ ராமன் எப்படி சண்டை போட்டான், எவ்வளவு அழகாக சண்டை போட்டான், அவனுடைய அம்பு எப்படி இருந்துச்சு, அது எப்படி அவன் கையில் இருந்து வெளியில் வந்துச்சு, அப்போ அவன் முகம் எப்படி இருந்துச்சு, இப்படின்னு சண்டை போட்டுக்கொண்டே அவன் முகத்தை ரசிக்கிறான்னா அப்போ இவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருக்க முடியுமா? அவன் சண்டை போட்டான், தோற்று போயிட்டான். தோற்று போகிற சூழ்நிலையில் கூட அவனை பார்த்தா கோபம் தான் வருமே தவிர அவன் முகத்தை பார்க்கிற பொழுது இப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் அவ்வளோ பெரிய அற்புதமானவனாக ராவணன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், சண்டை போடுறதுக்காக போய் நிற்கிறேன். அவன் சண்டை போடுறான், சண்டை போட்டு அம்பு அப்படியே சரசரன்னு வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு வேகமாக அம்புகளை எய்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ராமன் முகத்தில் கோபம் வரலன்றான். இப்போ சண்டை ஒன்றும் இல்லை, ஒருத்தர் தெரியாமல் காலை மிதிச்சிட்டாரு, சரி போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஆனால் மிதிச்சிட்டா உடனே என்ன ஆளை பார்த்தா தெரியல உங்களுக்கு, என்ன என் காலும் தெரிஞ்சா இல்லையா உங்களுக்கு
அப்படின்னு நாம் சொன்னோம்னா, என்ன ஆளை பார்த்தால் தெரியவில்லையா, உங்களுக்கு என் கால் போல இதுக்கும் அதுக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆளை பார்த்தா தெரியல, மனுஷனா தெரியல, உனக்கு ஒரு கால் இருக்க கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டதா அது கோபம், அது சண்டை. ஆளை பார்த்தால் உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னா, இப்போ சண்டை ஆக்ரோஷமாக போடுறது அவன் முகத்தில் கோபம் இருக்கணும்ல. கோபம் இல்லைங்க. ராவணன் சொல்கிறான், அந்த கோபம் இல்லைங்கிறது கூட விஷயம் இல்லை, அங்கே நடந்த ஒரு செய்தியே ராவணன் சொல்கிறான். இப்போ ராமன் ஏன் காட்டுக்கு வந்தான் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த ராமன் ஏன் காட்டுக்கு வந்தான்னு கைகையை வரம் வாங்கி வந்தான். கைகையை ஏன் வரம் வாங்கினா, கைகையை கூனி தூண்டினாள். கூனி ஏன் தூண்டினாள்? அவளுக்கு ராமனுக்கு என்ன பகை? ஒரு பகையும் இல்லை. என்ன பகைனா, ஒரு நாள் கைகை வீட்டில் இருந்து வர்றாங்க ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன். இந்த கைகை வீட்டில் கூனி இருக்கிறாள்ல, மந்தரைன்னு பேர். அவள் என்னன்னா ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் வேலை பார்க்குறா. வயசான கிழவி. இந்த கூன் அப்படி முதுகு குனிஞ்சு வயசாகி போச்சு, இப்படியே குனிஞ்சு போயிட்டுருக்கா. இப்போ பரதன் சொல்கிறான், அண்ணா நீங்கள் அம்பு விடுறீங்களே, உங்கள் அம்புனால இந்த கூனி பாட்டி இருக்கிறாள்ல, இவன் முதுகில் ஒரு அம்பு விட்டீங்கன்னா அது நிமிந்துருமான்னு பார்ப்போம். சும்மா விடு, சின்ன பிள்ளைங்க, நீங்கள் ஒரு அம்பு விடுங்க, இந்த அம்புல இந்த கூன் என்ன ஆயிரும், அப்படி டக்குன்னு நிமிந்துருச்சுன்னா அந்த பாட்டி டைரக்ட் அப்படி நிமிந்து நடந்துருவாள்ல. அது நம்ம அம்மாவுக்கு ரொம்ப நாளாக அவள் தானே பிரியமா இருக்கிறா, அவள் முதுகை அவங்க அம்புனால் நிமித்து விடுங்க. இப்போ ராமன் அம்பு விட போகிறான். அம்பு விட போகிற ராமனுக்கிட்ட எவ்வளோ கருணை இருக்குன்னா, இந்த அம்பு கூர்மையாக இருக்கும்ல, இது போய் அந்த கூனியினுடைய முதுகில் குத்துனா வலிக்கும்ல. அதனால என்ன பண்ணா, இப்படி திரும்பி பார்த்து ஒரு களிமண்ணை எடுத்து சின்னதாக உருண்டையாக உருட்டி அந்த அம்பினுடைய நுனியில் வச்சு, ஏன்னா போய் குத்தக்கூடாதான், இந்த அம்பினுடைய நுனியில் வச்சு அந்த உருண்டை மண்ணுருண்டை இருக்கிற அம்பை எடுத்து விடுறான். இந்த மண்ணுருண்டையோடு விடுகிற அம்பு இருக்கு பாருங்களேன், அது போய் கூனியனுடைய முதுகில் குத்துது. அவளுக்கு குத்தலை, ஏன்னா மண்ணுருண்டை தான் இருக்கு, வலி இல்லை. இருந்தாலும் இப்படி திரும்பி பார்க்கிறாள். பார்த்த உடனே ராமன் மேலே பகை வருது. அவளுடைய ஹிருதயம் அவ்வளோதான். இந்த சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் பண்ணாங்களே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இருங்கிறான். அப்போ அதுதான் அவள் கர்வம். அவள் ராமனை பழிதீர்ப்பதற்கான காரணம், அவன் முதுகிலே ராமன் ஒரு மண்ணுருண்டை வைத்து அம்பு எய்தது. இப்போ கூனியினுடைய ஹிருதயம் நல்லதாக இருந்திருந்தா இதை விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு அவாடு போயிட்டே இருந்திருப்பான். அவள் இதயம் நல்லதா இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ இது ஏன் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல வரேன்னா, இன்னொரு ரெண்டு இடம் சொல்கிறேன். நான் கம்சனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக பகவான் கிருஷ்ணர் போகிறார் பாகவதத்தில். அப்படி போய்கொண்டு இருக்கிற பொழுது கம்சனுக்கு நீண்ட நாளாக ஒரு தாதி இருந்து சந்தனம் வாசனை பொருட்கள்லாம் அரைச்சு கம்சனுக்கு டெய்லி கொண்டு போய் கொடுப்பான். அவளுக்கு அதான் வேலை. அவளுக்கு அப்படியே ரொம்ப நாளாக இருக்கா, வயசான கிழவி அவள். இப்போ கம்சன் மாளிகைக்குள்ள பகவான் கிருஷ்ணர் உள்ள போகிற அதே நொடியில் அந்த சந்தன தாதி சந்தனத்தை எடுத்துக்கிட்டு வர்றா. அப்படி வர்ற பொழுது பகவானை பார்த்துட்டா. பகவானை பார்த்த உடனே, கிருஷ்ணரை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, கிருஷ்ணர் வந்துட்டார், இனி கம்சனை அழிச்சிடுவாரு, இனிமேல் வரப்போகிற இருக்கிற மகாராஜாவுக்கு சந்தனத்தை கொடுக்காம வரப்போகிற மகாராஜாவுக்கு சந்தனம் கொடுக்கணும்னு அவள் முடிவு பண்ணான். அதனால் என்ன பண்ணா, நேராக கொண்டு வந்து சந்தனத்தை பகவான் கிருஷ்ணருக்கு நீட்டா. இது ஒரு நல்ல சகுனம் பாருங்கள். இப்போ பகவான் உள்ளே போகிறாரு, அவள் சந்தனத்தை எடுத்துகிட்டு மகாராஜாவுக்கு போகிறா. இதுக்கு இடையில் பகவானை பார்த்துட்டு சந்தனத்தை கொடுத்து பகவானேன்னு வணங்குறா. கிருஷ்ணருக்கு சந்தோஷமாயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், இந்த சந்தனத்தை கையில் எடுத்து அந்த கூனியாக இருக்கிற அந்த வயசான பெண் மீது இப்படி தடவினார். அவள் இளமையாயிட்டா. ஏன் அந்த கூனியினுடைய முதுகிலே சந்தனம் தடவணும்னு இளமையானாள்? அவளுடைய ஹிருதயம் தூய்மையாக இருந்தது. இனிமேல் பகவான் தான் எல்லாம் என்று அவள் புரிந்து கொண்டாள். ஆகையினாலே அவள் என்ன ஆனா, அவளுடைய கூன் போய் அவள் இளமையாகிவிட்டாள். இன்னொன்று, ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு போகிறாரு. கூன் பாண்டியன் ஆட்சி. அங்கே சமணர்கள் கூன் பாண்டியனை தங்கள் வசத்திலே வைத்திருந்தார்கள். திருநீட்டு பதிகம் பாடி அவருடைய வயிற்று வலியை போக்கினார். அவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய ஏட்டை வைகை ஆற்றிலே விட்டார்கள். வைகை ஆற்றை எதிர்த்து அந்த ஏடு திருவேடகம் அப்படிங்கிற இடத்துல போய் ஏறுச்சு. அந்த ஏடு போய் ஏறினால அந்த இடத்துக்கு திருவேடகம்னு பேர். அந்த ஏட்டிலே எழுதியிருக்கிற பாடலினுடைய ஒரு வரியினாலே கூன் பாண்டியனாக இருந்தவன் நின்ற சீர் நெடுமாறன் ஆனான்.
கூன்பாண்டியனாக இருந்தவன் நின்ற சீர் நெடு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குகன்னார் பகவான். ஒரே ஒரு வார்த்தை தான், வேந்தனும் ஓங்குகன்னாரு. கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆயிட்டான். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே. இப்போ கூன்பாண்டியனா வந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆயிட்டான். இப்போ இந்த இடத்துல 2 இடத்துலையுமே கூன் நிமிர்ந்து விட்டது. ஆனால் கூனிக்கு கூன் நிமிரல. ஏன்? அவருடைய ஹிருதயம் சுத்தம் இல்லை. சுத்தம் இல்லைங்கிறதோடு இல்லாமல் பகவானை பழி வாங்க வேண்டும் என்று பழி வாங்கி விட்டாள். இது செய்தி. இப்போ இவங்க ஏன் காட்டுக்கு வந்தாங்கன்னு ராவணன் விசாரிக்கிறான். விசாரித்த பொழுது கைகேயி தான். கைகேயோடு நிற்கலாமன். கைகேயி ஏன் வர வாங்கினான்னு அதையும் தாண்டி என்ன பண்ணுறான், ஒரு மிகப்பெரிய விசாரணை போட்டுக்கான். அப்போ எவ்வளோ பெரிய கெட்டிக்கார ராஜா அவன். இதுக்கு ரூட்டு, ஃபைனல் ரூட் யாருன்னா கூனி. இப்போ சொல்கிறான், அவன் சண்டை போட்டது எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த காலத்திலே கூனியினுடைய முதுகிலே மண் உருண்டையை வைத்து எப்படி விளையாட்டாக சண்டை போட்டானோ அது போல என்னோடு சண்டை போட்டான்றான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். 2 விஷயம் வியக்க வேண்டியது. ஒன்று, எதிரியினுடைய மிகப்பெரிய தன்மையை புரிந்து கொண்டான். ஏன் காட்டுக்கு வந்தான், இதுக்கு என்ன, அந்த நாட்டில் ஏற்பட்ட குழப்பம் என்ன, அதுக்கு ஆணிவேர் யானை என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டான். தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதோடு கூட இல்லை, அன்னைக்கு எப்படி விளையாட்டாக சண்டை போட்டானோ கூனியினுடைய முதுகில் அம்பெய்து, அதே மாதிரி இவ்வளவு பரபரப்பான யுத்தத்திலும் கூட அவனால் என்ன பண்ண முடிஞ்சுது, இவ்வளவு நிதானமாக, இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு புன்சிரிப்போடு சண்டை போட முடிஞ்சதுங்கிறான். எரித்த போர் அறக்கராவி எண்ணிலா வெள்ளம் எஞ்ச பறித்த போது என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது அன்னான் அந்த கூனி கூன் போக உண்டை தெரித்த போது அன்றி சினம் உண்மை தெரியில் அம்மா. அவன் முகத்துல கோபமே இல்லை. எப்படி வியந்திருக்கிறான் பாருங்களேன். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மனோ தத்துவம் இருந்தால் இவ்வளவு பரபரப்பான சண்டையில் அவன் முகத்தை படிக்க முடியும். ஃபேஸ் ரீடிங் சொல்ல பாருங்களேன். அவன் முகத்தை எப்படி படிக்க முடியும் பாருங்களேன். ஆதிசங்கரர் வாழ்க்கையில் ஒரு செய்தி, அவர் அத்வைத ஸ்தாபிதம் பண்ணணும். மீமாம்ச கொள்கையில் மண்டன மிச்சரன்னு ஒருத்தர் பெரியவர் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கணும். அந்த மீமாம்ச கொள்கையில் இருக்கிற மண்டன மிச்சரை போய் பார்க்க போகிறார் ஆதிசங்கரர். அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே ஒரு சிராதம் நடக்குது, அதுக்காக காத்திருக்கிறார். முடிஞ்ச உடனே மண்டன மிச்சரை கூப்பிட்டு நாம் 2 பேரும் பாது போர் செய்யலாம்ங்கிறார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. 2 பேரும் உட்கார்றாங்க. என்னுடைய கொள்கையா உன்னுடைய கொள்கையா? இப்போ ஆதிசங்கரர் ரொம்ப பெரியவர், அதே மாதிரி மண்டன மிச்சரர் அந்த துறையிலே பெரியவர். இப்போ இவங்க 2 பேருக்கு யார் நடுவில் இருந்து தீர்ப்பு சொல்கிறது, இப்படி ஒரு கேள்வி வந்துடும். யார் ஜட்ஜாக இருக்கிறது? அப்போ ஆதிசங்கரே சொல்கிறாரு, உன்னுடைய மனைவி சரசவாணி, அவள் கலைமகளின் அம்சம், ஆகையினாலே அவளை நடுவராக வைத்துக்கொள்ளும். எப்படி பாருங்களேன், அவருடைய மனைவியின் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் அவருக்கு. அவளை நாம் நடுவராக வச்சுக்குவோம். இப்போ சரசவாணியை நடுவராக வைத்து ஒரு பக்கம் மண்டன மிச்சரர், ஒரு பக்கம் ஆதிசங்கரர், 2 பேருக்கும் வாதம் தொடங்க போகுது. இந்த சரசவாணி எவ்வளோ பெரிய கெட்டிக்காரமானா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் கழுத்துலேயும் 2 மாலையை கொண்டு வந்து போட்டாங்க. போட்டுட்டு அப்பயே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, யார் கழுத்தில் உள்ள மாலை முதலில் வாடுகிறதோ அவர்கள் தோற்று போனவர்கள். யார் கழுத்தில் மாலை வாடுதோ தோற்று போனவர்கள். எப்போ மாலை வாடும், எப்போ ஆர்கியூமெண்ட்டு போய்கிட்டே இருக்கிற பொழுது நாம் தோற்று போவோமோங்கிற சிந்தனை வந்து உடம்பு உஷ்ணமானால் மாலை வாடி போயிடும். கான்ஃபிடென்ட்டாக 6 பால் 6 ரன் பார்த்துக்கோ, அதை விட 1 பால் 6 ரன் பார்த்துக்கோ, லாஸ்ட் ஷாட்டில் ஒரு 6 அடிப்பான் அப்படின்றனால தான் என்ன பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக அந்த பாலை வந்து பார்க்க முடியும். அப்போ நாம் ஜெயித்து விடுவோம் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தால்தான் நம்ம உடம்பு உஷ்ணமாகாது. கூல், ஆல்வேஸ் கூல் அப்படின்றமே, அப்படி கூலாக இருக்கிறார் ஆதிசங்கரர். ஆனால் மண்டமிச்சரருக்கு வாதம் போக போக நாம் தோற்று விடுவோமோங்கிற சிந்தனை வர வர மண்டமிச்சரோட மாலை வாடி போச்சு. மண்டமிச்சர் தோற்று போனார். இப்போ யோசிச்சு பார்க்கிறோம், அது நீண்ட வரலாறு. யோசிச்சு பார்க்கிறோம், தான் தோற்கிறோம் என்று தெரிந்த மனிதனுடைய முகத்திலே உடம்பிலே சூடு உஷ்ணம் வந்து விடுகிறது. அவரால் என்ன பண்ண முடியாது, சிரிக்க முடியாது.
தான் தோற்க மாட்டோம், நம்முடைய கொள்கை உறுதியானதுன்னு ஆதிசங்கர் அப்படியே இருந்தார். இப்போ ராவணன் சொல்கிறான், அந்த முகம் ராமனிடத்தில் இருந்தது. தான் எப்படி இருந்தாலும் வெற்றி பெறுவோம், சினம் உண்மை தெரியலம்மாங்கிறான். பாரதி சொல்கிறான், ஊருக்கு உழைத்திடல் யோகம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனை வருதில்ல சுரேஷ் சார் மாதிரி, அது யோகம். ஒரு கை தட்டலாம். புகழுக்கு இல்லை, ஊருக்கு உழைத்திடல் யோகம். எல்லாருக்கும் அந்த சிந்தனையும் வந்துடாது, செயல்படவும் முடியாது. நலம் ஓங்கிடுமாறு செய்திடல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம்ங்கிற பாரதி. சண்டைக்கே வந்தாலும் சரிதான், சண்டைக்கு வந்தாலும் கூட அப்படியே எப்போது சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, அதுக்கு பேர் மெய்ஞானம் என்று சொல்லுகிறான். இப்படி அவன் முகம் இருக்கு, அவன் கையில் இருக்கிற அம்பு அது எப்படி இருக்கு? மேருவை பிளக்கும் என்றால், விண் கடந்து ஏகும் என்றால், பாரினை உருவும் என்றால், கடல்களை பருகும் என்றால். இன்றைக்கெல்லாம் நம்ம சயின்ஸில் பார்க்குறவங்கள மிசைல் ஒரு இடத்துக்கு போய் அங்கே அடிச்சுட்டு திருப்பி வந்துடும். அதே மாதிரி தான் ராமனுடைய அம்பு அம்பரா துணியிலேருந்து எடுத்து அவர் பாய்ச்சி விட்டுட்டார்னா நேர போகும், எதிரியை மாய்க்கும், கடலுக்குள்ளே போய் குளிக்கும், மறுபடியும் அம்பரா துணிக்கு வந்துடும். இவ்வளோ பெரிய மிசைல் அது. மேருவை பிளக்கும், மேருமலையை பிளந்துடும். மேருவை பிளக்கும் என்றால், விண் கடந்து ஏகும் என்றால் வானத்தை தாண்டி போகும். விண் கடந்து ஏகும் என்றால் பாரினை உருவும் என்றால் பூமியை தொலைச்சிட்டு போயிடும். கடல்களை பருகும் என்றால் கடல்களும் குடிச்சிடும். ஆறுமே அவற்றின் ஆற்றல். அந்த அம்பை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? ஆறுமே அவற்றின் ஆற்றல், ஆற்றுமேல் அனந்த கோடி. இது நான் சொன்ன கொஞ்சம் தான், அதை விட பிரம்மாண்டம் அந்த அம்புக்குள்ளே இருக்கிறது. மேருவும் விண்ணும் மண்ணும் கடல்களும் வேண்டுமன்றே. அவனுடைய ஒரு அம்புக்காக இன்னும் எத்தனையோ மேருமலை, எத்தனையோ கடல்கள், எத்தனையோ விண், எத்தனையோ மண் வேண்டும் என்று சொல்லுகிறான்னா, அந்த அம்பு எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கணும். அது எப்படி அந்த அம்பு புறப்பட்டா எப்படி இருக்கும்? ரசிச்சிருக்கான். அவன் சொல்றான், அப்படி புறப்படுது இல்லை, அப்படி புறப்படுற பொழுது அதுக்கு பிரம்மாவான். அந்த அம்பு புறப்படுது இல்லை, அந்த புறப்படுற பொழுது பிரம்மா. உற்பத்தி அயனே ஒக்கும். ராமன் கையிலேருந்து அம்பு புறப்படுது, அது பிரம்மா மாதிரி இருக்கும். உற்பத்தி அயனே ஒக்கும், ஓடும்போது அரியே ஒக்கும். அப்படி போகுது, அது போகிற போது யார் மாதிரி இருக்குன்னா மகாவிஷ்ணு மாதிரி இருக்கான். உற்பத்தி அயனே ஒக்கும், ஓடும்போது அரியே ஒக்கும், கற்பத்தின் பயந்த காலை. அது போய் கொண்டே முட்டி மோதுதில்ல, அது ருத்ரன் மாதிரி அழிக்குதான். அது புறப்படுற போது பிரம்மா, அது போகிற பொழுது விஷ்ணு, அழிக்கிற பொழுது ருத்ரன். உற்பத்தி அயனே ஒக்கும், ஓடும்போது அரியே ஒக்கும், கற்பத்தின் அரணே ஒக்கும், பகைவரை பயந்த காலை. இது எப்படி இருக்குன்னா, இந்த அம்பு எப்படி இவ்வளவு அற்புதத்தை பண்ணுதுன்னா, சிற்பத்தின் நம்மால் பேசவும் சிறிதோ. அந்த அம்பை பற்றி நான் ஏதாவது சொல்ல முடியுமா? சிற்பத்தின் நம்மால் பேசவும் சிறிதோ. அது என்ன பண்ணியிருக்குன்னா, என்னிடத்துல செருக்கு இருக்குல்ல, என்னிட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் ஒரு கர்வத்தோடு இவ்வளோ நாள் இருந்தேன்ல. வாரணம் பொருத மார்பு. அவன் என்ன பண்ணுவானா, மிகப்பெரிய யானைகள், தந்தமுடைய யானைகள் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு இப்படி தோலை அப்படியே வச்சுக்குவான். இந்த யானை தந்தத்தோடு இருக்க யானை நேராக மார்பில் முட்டும். மார்பில் முட்டி இந்த தந்தம் இப்படி பின்னாடி போயிடுமா. அந்த தந்தத்தை என்ன பண்ணுவாங்களாம், கட் பண்ணி விடுவாங்களாம், முன்னாடியும் பின்னாடி. வாரணம் பொருத மார்பு அப்படி இருக்குமா. அப்புறம் என்ன பண்ணான், இமயமலையை பேத்துட்டான். இப்போ நம்ம அங்கே இங்கே நடக்க முடியலன்னா பக்கத்தில் ஒரு கோயிலை கட்டிக்கிறோம்ல. ராவணன் டெய்லி இலங்கையில் இருந்து இமயமலை போவான், போய் சாமியை வழிபாடுவான். நான் சாம வேதத்தில் ரொம்ப பெரிய ஆளவன். சாமகானம் பாடுவான், சாமியை வழிபாடு பண்ணுவான். அப்படி இமயமலையை சுற்றி வருவான்.
இலங்கைக்கு வந்தோம். டெய்லி அந்த வேலை, காலைல நம்ம பிள்ளையார்வில் போகிற மாதிரி அவன் டெய்லி இமயமலை போயிட்டு வருவான் இலங்கையிலேருந்து. ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்துடுச்சு, இங்கேருந்து இமயமலைக்கு போய் ஏன் வரணும், பேசாமல் இமயமலையை பேர்த்து கொண்டு வந்து இலங்கையில் வச்சிட்டோம்னா இந்த ட்ராவலிங் டைம் நம்மளுக்கு மிச்சமாகுமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிவிட்டு அவனுக்கு 20 கையில், அதனால் இமயமலை கீழே போய் இந்த 20 கையும் இப்படி உள்ளே விட்டு மலையை தூக்க பார்த்தான். இப்படி உள்ளே விட்டு அப்படி லேசாக, இமயமலை அசைக்க முடியும், மேலே சாமி இருக்கிறார், இப்படி லேசாக அப்படி கையை விட்டான். அந்த கையை விட்டோன்னா அங்கே சுவாமி அம்பாளும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. இவன் அப்படி கையை விட்டோன்னு அப்படி லேசாக அந்த மலை ஆடுது, இப்படி லேசாக ஒரு செகண்டு. உடனே அம்பாள் போய் சாமியை கட்டி தழுவி கொண்டாள். என்ன இது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளை கொஞ்சம் விளையாடுறான். சுவாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய கால் கட்டை விரலை இப்படி லேசாக ஊன்னார், வேறு எதுவும் இல்லை, இப்படி கட்டை விரல் லேசாக ஊன்னார், உள்ளே மாட்டிக்கிட்டான். அது வரைக்கும் அவனுக்கு ராவணன்னு பேர் இல்லை, அவனுக்கு பேர் தசக்ரீவன், 10 கழுத்து உடையவன். 1000 வருஷம் அழுதான், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. தமிழில் ரோதனம் என்றால் அழுதல் அப்படின்னு பொருள். இப்போ நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா என்னடா அவனோட பெரிய ரோதனையாக போச்சு அப்படிம்பாங்க. ரோதனம் செய்தல் என்றால் அழுதல் என்று பொருள். அவன் ரோதனம் செய்ததுனாலே அவனுக்கு ராவணன்னு பேர் வந்தது. கீழே உட்காந்து அழுகிறான். அந்த பக்கம் வாகீச முனிவர் வந்தார். ஏன்பா அழுகிறன்னாரு. இப்படி மாட்டிக்கிட்டேன், இதுக்கு எது கவலைப்படுற, சுவாமிக்கு சாமகானம் பிடிக்கும், வீணை வச்சு சாமகானத்தை மீட்டுன்னார். நான் வீணைக்கு எங்கே போகிறதுன்னா, எப்படியோ பண்ணு, ஒரு தலையை திருகி ஒரு கையை உடைச்சி அரக்கனில் அதையே வீணையாக பண்ணி சாமகானம் பாடினான். சுவாமி என்ன பண்ணார், கட்டவரை இப்படி எடுத்துட்டார், வெளியில் வந்துட்டார். இலங்கை கொண்டு வர நினச்சான், கொண்டு வர முடியல அவனால். அதனால் ராவணன்னு அவனுக்கு பேர் வந்தது. இந்த வாகீச முனிவர் என்ன பண்ணார், அடுத்த பிறவியில் நாவுக்கரசராக பிறந்தார். அவருக்கு தான் அவ்வளோ கஷ்டம் வந்தது. ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்ததுன்னா, ஒரு அரக்கனுக்கு போய் நல்ல விஷயம் சொன்னதுனால. அந்த வாகீச முனிவர் தான் நாவுக்கரசராக பிறந்தார்னு வரலாறு இருக்கு. இவன் என்ன பண்ணான், மலையிலேருந்து வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்துட்டு மேலே போய் சாமி கும்பிட போகிறான். சாமி கும்பிட போகிற பொழுது எப்போதுமே கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்காரில் ஒரு நந்திகேஸ்வரர் இருப்பார். இந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்க நந்திகேஸ்வரருக்கும் சாமிக்கும் குறுக்க போகக்கூடாது கோவிலில். ஏனென்றால் அவர் மூச்சு காற்றினாலே சுவாமியை சதாசர்வ காலமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனால் குறுக்க போகிறது இல்லை. இப்போ நந்திகேஸ்வரருக்கு குறுக்க போகக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு இவனுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறான், இப்படி குறுக்க போனான். போன உடனே நந்தியம்பெருமான் சொன்னார், ஏப்பா நீ வேதம் கற்றவன், உனக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும், எனக்கும் சுவாமிக்கும் குறுக்க போகலாமா? இப்போவுமே ஒரு கணவனும் மனைவியும் இருந்தால் குறுக்க போகக்கூடாது, நம்ம அவங்களுக்கு நடுவில் போகக்கூடாது. கோசாலை வச்சுருக்கோம்ல, அந்த பசுமாட்டையோ கன்றுக்குட்டியோ கட்டி இருக்கிற அந்த கயிறு இருக்குல்ல, அதை தாண்டக்கூடாது. இதெல்லாம் பாவம். கணவனுக்கு மனைவி குறுக்க போகக்கூடாது. கோசாலையில் அந்த பசு கட்டி இருக்கிற கயிறை தாண்டக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிற விஷயம். இப்போ நந்தி குறுக்க போனோடனே நந்தி கேட்டாரு, ஏன்பா என்ன விஷயம், இப்படி குறுக்க போகலாமா? அப்போ ராவணனுடைய நேரம் பாருங்க. அவன் சொன்னான், குரங்கு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன இப்போ என்னக்கிட்ட தர்மம் பேசுகிறேன்னு கேட்டான். இதுவும் அப்போ நந்தி சொன்னார், எப்போ என் முகம் உனக்கு குரங்கா தெரிந்ததோ உன்னுடைய தேசம் குரங்கினால் அழிய கடவுதுன்னு சாபம் போட்டார். 4 தோள் நந்திதான் நவீன்ற சாபத்தால் என்று விபீஷணன் சொல்கிறான். இப்போ இந்த குரங்கு ஆஞ்சநேயர் நெருப்பு வச்சாரே, இது ஏன் நெருப்பு வச்சார்னா, ஏற்கனவே நந்திய பெருமான் உனக்கு கொடுத்த சாபம். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவார பதிகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிகத்திலையும் 8வது பாட்டு ராவணனை பற்றி தான் இருக்கும். எந்த பதிகம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த பதிகத்தினுடைய 8வது பாட்டு ராவணன் இமயமலையை தூக்கியது, சுவாமி தோளை நெரிச்சது, சுவாமி அவனுக்கு அனுகிரகம் பண்ணது, இதை பற்றி தான் எல்லா பாட்டிலையும் இருக்கும். அந்த மாதிரி இப்படி வெளியில் வந்தான். அதனால் அவனுக்கு என்ன பெரிய பேர், வரையினை எடுத்த தோள். வரையினா மலை, வரையினை எடுத்த தோள். நாரத முனிவரே கெட்டிக்காரத்தனமாக பேசுவார். அவருக்கு இணையாக பேசக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவன். நாரத முனிவருக்கு ஏற்ப
நயம்பட உரைத்த நாவு. மிகப்பெரிய கிரீடம், தாரணி மௌலி 10. இவன் மிகப்பெரிய வரம் பெற்றதுனாலே சிவபெருமான் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாளை கொடுத்தார். சங்கரன் கொடுத்த வாள் அவன்கிட்ட இருக்கு. அந்த வாளால தான் ஜடாயுனுடைய சிறகை வெட்டினார். அதனால அந்த வாள் பயன்படலை. இவ்வளவு பெரிய கெட்டிக்காரன், இவ்வளவு பெரிய ஆற்றல் பொருந்தியவன், அவன் என்ன பண்றான், இந்த செருக்கோட இருக்கான்ல, இப்ப சொல்றான் அந்த வில் இந்த அம்பு எப்படி வந்தது, கிளம்பும் போது பிரம்மா, ஓடும்போது விஷ்ணு, அழிக்கும் போது ருத்ரன். அத்தகைய மிகப்பெரிய அம்பு உயிர்களை மட்டும் வாங்கவில்லை, என்னுடைய தீராத செருக்கை துடைத்தது என்றான். என்னுடைய தீராத செருக்கு உற்பத்தி அயனே ஒக்கும், ஓடும்போது அரியே ஒர்க்கும், கற்பத்தின் அரணே ஒர்க்கும், பகைவரை பயந்த காலை சிற்பத்தில் நம்மால் பேசவும் சிறிதோ, என்னை தீரா தர்ப்பத்தை துடைத்ததென்றால். என்னுடைய எப்போதும் இருக்கல நம்ம என்ன கருவோம், என்னை தீரா தர்ப்பத்தை துடைத்ததென்றால் பிரிதொரு சான்றும் வேண்டுமோ. என்னுடைய மிகப்பெரிய இந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையிலே என்னுடைய அகங்காரம் உடைஞ்சு போச்சு. மிகப்பெரிய இசைக்கலைஞன் அவன். ராவணன் மாதிரி வீணை யாரும் மீட்ட முடியாது, பெரிய இசைக்கலைஞன். 15 வருஷமா இளம் இசைக்கலைஞர்களை நவராத்திரியில் சுரேஷ் சார் ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டு வருகிறார். இசை வளரணும். ஏன்னா ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஒருவனுக்கு இயல்பாகவே இசையோ இல்லை என்று சொன்னால், ஒருவனுக்கு இயல்பாகவே இசையோ இல்லை என்று சொன்னால் ஓவியமோ தெரிந்திருந்தால் அவர்கள் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இசையிலேயே தியானம் கைகூடி விடுகிறது. இசையோ ஓவியமோ தெரிஞ்சால் அவங்க தனியாக போய் தியானம் பண்ண வேண்டிய, ஓவியமே அப்படி வரைஞ்சிக்கிட்டே இருந்தால் அதே தாட்டில் அந்த ஓவியம் வரைகிறவன். இசையிலேயே மூழ்கி விட்டால் அதுவே தியானத்துக்கு இணையாகி விடுகிறது. இவன் பெரிய இசைக்கலைஞன். இப்போ இந்த அம்பை பார்க்குறான், இந்த அம்பை பார்க்குறான். அந்த அம்பை பார்த்த உடனே அவனுக்கு மியூசிக் ஞாபகம் வந்துச்சு. அந்த அம்பு எப்படி இருந்துச்சு, கிளாஸா, என்ன கிளாஸு, ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அப்படி அந்த அம்பு இருந்தது. ஏன் பாட்டு எப்படியா இருக்கும், ஒரு பாட்டுன்னா இசை மட்டும் இல்லை, அந்த இசைக்குள்ளே இருக்கக்கூடிய சொற்கள், அந்த சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நயம், அந்த நயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஓசை, அந்த ஓசைக்கு இருக்கக்கூடிய சந்தம், அந்த சந்தத்தை தாங்கி வருகிற இசை, அந்த இசை கடந்து அப்படியே பயணப்படுது. எப்படி இருக்கும் அந்த இசை, நல்ல வார்த்தைகளை தாங்கி அந்த பாடல் எப்படி இருக்கும், அது அந்த கவிஞன் எப்படி எழுதியிருப்பான். நல்லியல் கவிஞர் நாவில், நல்ல அருமையான கவிஞராக இருக்கக்கூடிய ஒரு கவிஞருடைய நாவிலே பிறந்த சொல் என. அந்த அம்பு எப்படி இருக்கான், நல்லியல் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல் என. வெறும் வெற்று வார்த்தைகள் இல்லை, அந்த வார்த்தைக்குள்ள பொருள் அவ்வளவு பொதிந்து இருக்கிறதாம். நல்லியல் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல் என, செய்யுள் கொண்ட தொடை என, தொடையை நீக்கி எல்லையில் சென்றும் தீரா இசை என. அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள அழகு, அந்த வார்த்தையை தாங்கி கொண்டே வரக்கூடிய இசை. அந்த இசை ஒரு இடத்துல வார்த்தை நின்று போயிடும், நின்று போன பிறகும் அந்த இசை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த வார்த்தையை தாண்டி பயணப்பட்டு கொண்டே இருக்கும். அது எவ்வளவு அழகா இருக்குமோ. எல்லாருக்கும் இசை நீங்க ரசிக்கிறவங்க தான். அந்த இசை, அந்த வார்த்தை ஒரு இடத்துல நின்று போயிடும், நின்று போனோன்னு அந்த இசை தொடரும். வாணி வாகதீஸ்வரி வரமருள்வாய் இசை வாணி வாகதீஸ்வரி வரமருள்வாய் இசை வாணி வாகதீஸ்வரி வரமருள்வாய் இசை வாணி வாகதீஸ்வரி. அந்த ரீ இங்க நின்று போச்சு, ஆனா இசை என்ன பண்ணுது, அதை கேரி பண்ணுது. வாகதீஸ்வரி வேணி
வேத புத்தக பாணி வேணி வேத புத்தக பாணி வினைகளகற்றும் வித்யாரூப வேணி வேத புத்தக பாணி வினைகளகற்றும் வித்யாரூப வாணி வாகதீஸ்வரி வாகதீஸ்வரி. அந்த இசை, அந்த வார்த்தை நின்றுச்சு. ஆனாலும் என்ன பண்ணுது, அந்த இசை அந்த வார்த்தை அப்படியே தூக்கி சுமந்துக்கிட்டே போகுது. நல்லியர் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல் என செய்யுள் கொண்ட தொடை என தொடையை நீக்கி எல்லையில் சென்றும் தீரா இசை என பழுது இல்லாத பல் அரங்கார பகழி அன்றோ. அது எப்படி இருக்கு, அந்த இது இசை மாதிரி இருக்கான். காகுத்தன் பகழி மாதோ, பல் அலங்கார சொல். இந்த மாதிரி, அதாவது ராமன் சண்டை போட்டான், ராமன் இவனை தோற்கடித்து விட்டான், ராவணன் ஆயுதத்தை எல்லாம் காலி பண்ணி இவனை வெறும் ஆளா விட்டுட்டான். வெறும் ஆளா விட்டு தோற்று போய் வந்திருக்கிறவன் இப்படி ரசிச்சிருக்கிறான் பாருங்களேன். ஒரு இசைவாணன், ஒரு இசைக்கலைஞன் அந்த அம்பை பார்த்து அந்த அம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தன்மையை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த அம்பு இப்படியெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு சொல்றான். முப்புறம் ஒருங்கே சுற்ற மூரி வெஞ்சிலையும் வீரன் அற்புத வில்லுக்கு ஐய அம்பு என கொள்ளலும் ஆகா. சிவபெருமான் 3 புறங்களை எரித்தானே, அந்த 3 புறங்களை எரித்த பொழுது எவ்வளவு பெரிய ஆற்றலோடு தன்னுடைய புன் சிரிப்பாலே எரித்தானோ அதுக்கு உடைய ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் இந்த இடத்திலே தோற்று போய்விடும். ஒப்பு வேறு உரைக்கல் ஆவது ஒரு பொருள் இல்லை. அந்த மாதிரி நம்ம பொருள் சொல்லவே முடியாது. இவன் வேதத்தில் சிறந்தவன் சொன்னேன்ல சாமகானத்தில், இப்ப சொல்றான் வேதம் தப்பின போதும். வேதத்தை சொன்னால் அந்த வேதத்தை சொல்லுவதற்கான பலன் எந்த காலத்திலையும் தப்பாது. நீங்க தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த மந்திரம் அதனுக்குரிய பலனை கொடுத்து விட்டு போய்கொண்டே இருக்கும். எப்படின்னா, அல்வா இனிக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு குழந்தை எடுத்து சாப்பிட்டாலும் அல்வா இனிக்கும் இல்லையா? அப்ப இனிப்பு என்பது அதனுடைய இயல்பு என்பது மாதிரி வேதம் அதற்கான பொருளை, அதற்கான பயனை சொல்லுகிறவர்கள் புரிந்து சொன்னாலும் புரியாமல் சொன்னாலும் அந்த மந்திரத்துக்குரிய சக்தியை கொடுத்து விட்டு போய்கொண்டே இருக்கும். ஆனா இவன் சொல்றான் வேதம் தப்பின போதும். ஒரு காலம் அந்த மாதிரி மந்திரம் சொல்லக்கூடியவர்களுக்கு வேதம் தன்னுடைய அருளை கொடுக்காமல் போனாலும் போகாது. அப்படி போனாலும் கூட வேதம் தப்பின போதும் அண்ணான் தமிழ் தனு உமிழ் சரங்கள் தப்பா. அவன் வில்லிலே இருந்து வரக்கூடிய அம்பு இருக்கிறதே அது தப்பாவே தப்பாது. அப்ப அந்த அம்பு எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கு, எத்தனை பேரை அந்த அம்பு சம்ஹாரம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கா. அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா ராமன் எத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணினான் அப்படியே தலை சுத்தும். கம்பன் சொல்றான் ஆனை 1000, அந்த போர்க்களத்தில் 1000 ஆனை, 10000 தேர் 10000, அடல் பரி 1 கோடி, ஆற்றல் மிக்க குதிரை 1 கோடி, 1000 யானை, ஆனை 1000, தேர் 10000, அடல் பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 காலாட்படை, பேர் படின். இவங்களை அழித்தால் கவந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேய் என்ன பண்ணும், அப்படி எந்திரிச்சு நின்று ஆடும். ஆனை 1000, தேர் 10000, அடல் பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 படின், கவந்தம் ஒன்று எழுந்து ஆடும். இப்படி கவந்தம் எழுந்து ஆடுகிறது அல்லவா, அந்த மாதிரி 1000 கவந்தம் ஆடினால்
ராமனுடைய அந்த கோதண்டம்ங்கிற சொல்லுக்கு இந்த வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லினுடைய நுனியில் ஒரு மணி இருக்கும். அந்த மணி டிங்னு அடிக்கும். இந்த மணி என்ன பண்ணும்? டிங்னு அடிக்கும். அதுக்கு எத்தனை அடிக்கணும்? ஒரு கவந்தம் ஆடுறதுக்கே இவ்வளோ பேர். அது 1000 கவந்தம் ஆடுனா அப்படி லேசாக அடிக்கும். அந்த மாதிரி மூல வதை படலத்தில் ராமன் கையிலே இருக்கிற வில்லிலே இருக்கிற மணி எவ்வளவு நாடினா 7.5 நாழிகை இனிது ஆடிட்டன்றேங்க. அந்த மாதிரி 7.5 நாழிகள் தொடர்ந்து அடித்து 24 நிமிஷம் ஒரு நாழிகைக்கு 7.5 நாழிகை தொடர்ந்து அந்த மணி ஒலித்து கொண்டே இருந்ததாம். அதனால ராமருடைய கையினாலே மாண்டவர்கள் 1001 கோடியே 20 லட்சம் பேர். 1001 கோடியே. இன்னைக்கு லஞ்சத்துக்கு தான் நாம் இவ்வளோ கோடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ராமன் கையினாலே அழிந்தவர்களுடைய எண்ணிக்கை 1001 கோடியே 20 லட்சம் பேர். 7.5 நாழிகை தொடர்ந்து அந்த மணி ஒலித்து கொண்டே இருந்த என்று சொன்னால் அவனுடைய அம்பினுடைய ஆற்றலை பார்த்து ராவணன் வியந்ததில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அந்த விரலை பார்க்குறான். இன்னும் கொஞ்சம் அப்படி அது இப்போ இவ்வளோ நேரம் அம்பத்தான் பார்த்து சொல்லிகிட்டே இருந்தான். இப்போ அந்த அம்பு அந்த விரல் இப்படி இழுத்து இப்படி விட போகிறான். ராமன் இப்படி இழுத்து விட போகிறான்ல, இந்த கையில் இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காடு விரலும் சேர்ந்து அந்த அம்பை பிடிச்சி விட போகிறோம்ல, அந்த விட போகிற பொழுது அந்த கட்டை விரல் எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் ஜூம் பண்ணி பார்க்குறான். அவன் சொல்கிறான், பேயிரு கணங்களோடு கடுகளத்து உரையும் பெற்றி ஏயவன் தோள்கள் 8 இந்திரன் 2 தோளும் மாயிரு ஞாலம் முற்றும் வயிற்றிடை வைத்த மாயன் 1000 தோளும் அன்னான் விரல் ஒன்றின் ஆற்றலாக. அது பிரம்மாவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை 1000 தோள் படைத்தவர்களாக இருந்தாலும் ராமபெருமானுடைய அந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல் அழுத்தி பிடிச்சிருக்கிற அந்த அம்பை அப்படி ரிலீஸ் பண்ணா போதுமா, அந்த அவருடைய விரலுக்கு வேற யாரும் பக்கத்திலே வர முடியாது. அன்னான் விரல் ஒன்றின் ஆற்றல் ஆகா. அவ்வளவு அந்த சண்டை போட்டான்னு சண்டை போட்டு இவனும் சண்டை போடுறான், ராமனும் சண்டை போடுறாங்க. இப்போ இவனும் சண்டை போடுற பொழுது இவன் இவ்வளவு கோபத்தோடு இவன் எத்தனை பேரை பார்க்கணும், எத்தனை பேரை அடிக்கணும், எத்தனை பேரை சாய்க்கணும், இப்போ இன்னும் எதிரியாக இருக்கக்கூடிய ராமனை எப்படி வீழ்த்தணும், இப்படி எல்லாம் புத்தி போயிட்டு இருக்க பொழுது இதுக்கு நடுவில் ராமனை பார்த்து ரசிச்சிருக்கிறான். இதுக்கு நடுவில் ராமன் இப்படியெல்லாம் இருக்கிறானே, அவன் அம்பு இப்படி இருக்க, அவன் விரல் இப்படி இருக்க, அவனுடைய அம்புனால எவ்வளவு இசை போல இருக்க, அவனுடைய அம்பு இப்படி பிரம்மா மாதிரி விஷ்ணுவா ருத்ரன் மாதிரி இருக்கிற, அவன் முகத்துல கோபம் இல்லையே, எப்படி இருக்கு, எந்த பக்கம் இருக்கு, எந்த திசை இருக்கு, போய பின் அவன் கை வாழி உலகெல்லாம் புகுவது அல்லால் ஓயும் என்று உரைக்கலாமோ. அப்பா சண்டை போட்டான். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு கேப், விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும் அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கேப் கொடுத்து அடுத்து அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லலாமான்னா முடியல. ஓயும் என்று உரைக்கலாமோ. ஊழி சென்றாலும் ஊழியின் தீயையும் தீக்கும், அது நெருப்பே காலி பண்ணிடும், தீயையும் தீக்கும், செல்லும் திசையையும் தீக்கும், சொல்லும் வாயையும் தீக்கும், முன்னின் மனத்தையும் தீக்கும் அன்றோ. என்னுடைய ஹிருதயத்தையும் என்ன பண்ணிடும், அது சுத்தமாக அழித்து எடுத்து விடும் என்று சொன்னால் அவன் மாதிரி ஒருத்தனை என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. எதுக்கெல்லாம் நான் அவனை பற்றி சொல்ல வேண்டும். இந்திரன் குலிச வேலும் ஈசன் கை இலை 3 என்னும் மந்திர அயிலும் மாயோன் வளை எக்கின் வரவும் கண்டேன். அந்தரம் நீளிது அம்மா தாபதன் அம்புக்கு ஆற்றா நொந்தனன். கடைசியில் சொல்றான், அப்பா அந்த அம்பு நான் நொந்து போயிட்டேன்பா, யான் அலாதார் அவை நோர்க்ககிப்பார், என்னை தவிர வேறு யாராலும் என்ன பண்ண முடியாது, அந்த அம்பை தாங்கவே முடியாதுப்பா. நான் ஒரு ஆளால என்ன பண்ணியிருக்கேன், தாங்கி பொழைச்சு வந்துட்டேன். வேற யாராவது அங்கே இருந்திருந்தால் அங்கிருந்தவர்கள் பிழைத்து வந்திருக்கிறதே என்ன ஆகும், ரொம்ப கஷ்டமாயிரும். அத்தகைய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவனாக ராமன் இருந்தான். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த ராமன் நல்ல வேளை இந்த சண்டை போட்டிருக்கால, இந்த சண்டை போட்ட இடத்துல
சீதை இல்லாமல் போயிட்டான். சீதை மட்டும் இருந்திருந்தாள்னா ராமன் சண்டை போடுற அழகை பார்த்துருந்தான். அவ வேறு வேறு அழகை பார்த்துருக்கிறான். ராமன் பல அழகை சீதை பார்த்துருக்கிறான். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழற் கமலவண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதை வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்தன்னார். அந்த ஊழ்கொண்ட சமயத்திலே இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையை பார்த்திருக்கிறார். உருவு கண்டாரை ஒத்தார். கல்யாணத்துக்கு முறைப்படி பெண் பார்க்க வருகிறார்கள். அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. இப்போ நாம் வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு பார்த்துறோம். அப்போ வீட்டில் போய் பஜ்ஜி சாப்பிட்டு சொஜ்ஜி சாப்பிட்டு காஃபி குடிச்சு அதெல்லாம் பண்ணுற பழக்கம் உள்ள ஒரு காலம். இப்போ சீதையை பெண் பார்க்க முறைப்படி வருகிறார்கள். ஏனென்றால் வில்லு ஒடிக்கிற பொழுது தசரதன் இல்லை, தேவியர்கள்லாம் இல்லை. அவங்க சொல்லிவிட்டாச்சே, அங்கேருந்து வர்றாங்க. வந்து ரெண்டு பக்கம் உட்காந்துருக்காங்க. சீதையை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அவள் மகாலட்சுமி இல்லை. இப்போ சீதையை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்காத்தி வச்சுருக்காங்க. இப்போ சீதைக்கு ராமனை நேர பார்க்கணும்னு ஒரு பிரியமா விருப்பம் இருக்கு. ராமனை பார்க்கணும். ராமனை பார்க்குறதுன்னா அந்த காலத்துலலாம் நிமிர்ந்து பார்க்கறது இல்லை, அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் இந்த கல்யாணம் பண்ணி நான் சொல்லி ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற அந்த மணப்பெண் அப்படி கூட்டிகிட்டு வர பொழுது ஒரு பக்கம் அத்தையோ அல்லது நெருங்கியவரோ, அந்த பக்கம் தோழி, 2 பேரும் கூட்டிகிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்தால் பொண்ணு இப்படி குனிஞ்சே வருவாள். இப்படி குனிஞ்சு வர பொழுது இந்த மோகக்கட்டை இருக்குல்ல, இது இப்படி தூக்கி விடாது, கொஞ்சம் நிமிர்ந்து பாரு அப்படி. அது ஒரு காலம். இப்போலாம் இந்த 2 செகண்டாவது கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா, அதை விட என்ன ஆயிடுச்சுன்னு கேளுங்கப்ப. இப்படி மாலையை கொடுத்து இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது அந்த பொண்ணு வேற. இப்ப சீதைக்கு நிமிர்ந்து பார்க்க முடியல. கண்ணாசன் சொல்வாரு, நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனி பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார். நாளிலோர் பாகம்னா இப்படி இந்த முழங்கால் இப்படித்தான் இப்படி. பற்பல நினைத்த போதும், எவ்வளவு ஆசை இருந்தாலும் பற்பல நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார். அப்படி பாதி கண்ணால் இப்படி பார்க்கறது. ஆரியாசாமி ஒரு தடவை சொன்னாரு, ராமன் கண் இப்படி தாமரையா இருக்கான். ஆகையினால ராமன் சீதையை பார்த்தானா, தாமரை கண்ணான் நோக்கினான். சீதை என்ன பண்ணாளா, தாம் அரைக்கண்ணால் நோக்கினாள். தாமரை கண்ணான் நோக்கினான், தாம் அரைக்கண்ணால் நோக்கினாள். பற்பல நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார். பார்க்கடல் அமுதேனியும் அற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு. இப்பொழுது அந்த கண்ணை என் வசம் திருப்பு தாயே. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமியை நாம் நினைக்கணும். எவ்வளோ பெரிய அழகி. தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமா மணியை போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவ முனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, தாழ் மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி. அப்படி பேரழகி. அப்போ உட்கார்ந்து இருக்கிறா, ராமனை பார்க்கணும்னு நினைக்கிறா. ஆனால் பார்க்கறதுக்கு அவளுடைய நாணம் தடுக்குது. ஆகையினால என்ன பண்ணாலாம், இந்த கை வளையல் இருக்கு இல்லையா, நவரத்தின வளையல்கள் தானே மகாராணி. இப்படி நவரத்தின வளையல்கள்லாம் போட்டிருக்கா. இப்படி நவரத்தின வளையல்ல ஒயிட்டா இருக்கு வைரம். இந்த வைரத்தில் ராமனுடைய முகத்தை இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறா. இந்த வெள்ளையாக இருக்கிற வைரம் நீளமாக மாறி போச்சு. ஏன், அவன் ப்ளூ கலர். இப்படி ஃபோக்கஸ் பண்ணி இங்கே பார்க்குறா, எங்க வைரத்தினுடைய அந்த ஒளி வெள்ளத்தில். இப்படி பார்த்தவள் இதில் பார்த்த அந்த முகம் இன்னும் நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வளையலை இப்படியே இந்த வளையல் அப்படியே உள்ள தள்ளினபடி இப்படி ஓரமாக கைவளை திருத்துபு கடைக்கணின் உணர்ந்தாளுங்கிறான் கம்பன். இந்த கைவளையை இப்படி திருத்தி இப்படி கடைக்கண்ணால் பார்த்தாலாம் பராசக்தி. கடைக்கண்ணால் பார்த்தால் என்ன ஆகும், தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும்
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்கள். கைவளை திருத்துவோ கடைக்கண் இப்படி திருத்தி இப்படி பார்க்கிறாள் அவள். அப்ப இப்படி பார்த்து இப்படி ரசித்து இப்படி அழகை பார்த்து எத்தனையோ இடம் இருக்கு ராமாயணத்துல. இப்படியெல்லாம் பார்த்து ராமனை ரசித்த அந்த பிராட்டி இப்ப இவ்வளவு சண்டை போடுற போது வந்து பார்த்திருந்தான்னு வச்சுக்கோங்க. ராவணன் சொல்றான், நான் 4 பாட்டு 5 பாட்டு தான் சொல்லிருக்கேன், 12 பாட்டு இருக்கு அதுல. சொல்றான், இப்ப சண்டை போடுற போது மட்டும் சீதை பார்த்திருந்தானா மன்மதனும் நானும் நாய் அப்படிங்கிறான். நாங்கள்லாம் கேவலமா இருப்போம், போய் இனி தெரிவதென்ன புறையினால் உலகம் போலும் வேயென தகைய தோழி வீரகச் செய்கை கண்டால். அவனுடைய மிக பிரம்மாண்டமான இந்த வில்லாற்றலை பார்த்தால், வீரகச் சேவகச் செய்கை கண்டால், தீயன கொடிய வீர சேவகச் செய்கை கண்டால் நாயென தகுதுமன்றே காமனும் நாமும் எல்லாம். என்னையும் மன்மதனையும் நாய் என்று சொல்லி இருப்பாள் என்றால் அவ்வளவு அற்புதமா ராமன் சண்டை போட்டான். விடுயா, என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவனுடைய அழகு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய அம்பு, அவனுடைய வீரம், அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கம், அவனுடைய பார்வை, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். போ, தோற்று விட்டேன். ஆனால் ராமன் பேர் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளோ காலம் என் பேர் இருக்கும். யாற்று தோற்றிருக்கிறேன்? இந்த இலங்கைக்கு, இந்த தேசத்திற்கு ராவணன் என்கின்ற தனக்கு மிகப்பெரிய நாசம் வந்து விட்டது. ஆனாலும் கூட ராமன் என்று சொல்லக்கூடிய நல்ல பகையை நான் பெற்றிருக்கிறேன். வாசவன் மாயன் மற்றை மலருளோன் மழுவாள் அங்கை ஈசன் என்று இணைய தம்மை இனிவரும் இவரால் அன்றி. இவங்கள்டெல்லாம் கூட நான் தோற்கவே இல்லை. இந்திரன்ட தோற்கலை, பிரம்மாண்ட தோற்கலை, விஷ்ணுட தோற்கலை, சிவபெருமாண்ட தோற்கலை, இவங்க யார்ட்டையுமே தோற்கலை. நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். பூசல் வண்டு உறையும் தாராய் இது இங்கு புகுந்தது. தாத்தாபா சொல்றான், நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். யோசி பார்க்கிறோம், யார் ஒருத்தரை புகழணும்? நண்பர்கள், தெரிந்தவர்கள், வேலைக்காரர்கள், உறவினர்கள், இவங்களெல்லாம் புகழ்ந்தால் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு நமக்கு சலுகை இருக்கிறது, சகாயம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அழிய வேண்டும் என்று எதிராக நின்று போர் புரிகின்றானே ஒருத்தன், அந்த எதிரி இவ்வளவு அற்புதமாக, இவ்வளவு அருமையாக, அந்த சண்டை போர்க்களத்திலும் கூட ஒரு எதிரியை பார்த்து இவ்வளவு ரசிக்க முடியும், இவ்வளவு தூரம் ராமனை பருக முடியும், அவன் அழகை பேச முடியும், அவன் கருணையை சொல்ல முடியும், அவன் ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு எடுத்து சொல்ல முடியும் என்று ஒருவன் துணிவான் என்று சொன்னால், அவனிடத்திலே தீக்குணங்கள், அவனிடத்தில் இருந்த மோசமான விஷயங்கள், அவற்றையெல்லாம் புறந்தள்ளி ஒரு கலைஞனாக, ஒரு ரசிகனாக அவன் ராமனை பருகிய அந்த அற்புதம் இருக்கிறதே, அந்த அற்புதம்தான் மிகப்பெரிய மகுடம். ஆகையினாலே ஒரு மனிதனை மற்ற எல்லாரும் புகழ்வதை விட அவனையே மாய்ப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி புகழ்வான் என்று சொன்னால், அவன் எத்தகைய உச்சத்திலே இருக்கிறான், எத்தகைய உயர்ந்தவனாக இருக்கிறான் என்பதை நாம் வரலாற்றிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். புகழப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்வதல்ல, பேசப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்வதல்ல, இயல்பாகவே மனிதத்தன்மையோடு, மனித நேயத்தோடு, பிரியத்தோடு, பாசத்தோடு, அன்போடு, முகம் மலர்ந்த தன்மையோடு, புன்சிரிப்போடு, வார்த்தைகளிலே ஈரத்தோடு ராமன் போல நாம் வாழ பழகி கொண்டால் எதிரியாக இருக்கிறவர்கள் கூட வியந்து நின்று பாராட்டுவார்கள் என்பதுதான் ராமன் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அற்புதமான பாடம். பெருமக்களே, இந்த அருமையான மாலை பொழுது, ஆடி மாதம் முதல் நாள், ராமாயண மாதம் என்று கேரளாவிலே சொல்லப்படக்கூடிய அற்புதமான இந்த நாள் தொடக்கத்திலே மிக அருமையான
இந்த வாய்ப்பை நான் நீண்ட நாட்களாக அவர்களிடத்தில் இந்த வாய்ப்பை நான் பெற வேண்டும் என்று காத்திருந்தேன். அன்போடு இந்த வாய்ப்பை தந்த பாராட்டுதலுக்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சுரேஷ் சார் அவர்கள், இணைப்பாளராக இருந்த உயர் திரு சிவா அவர்கள், அறிமுகம் செய்த பெர்லின் அவர்கள், இதுவரையும் பொறுமையாக இருந்து கேட்ட அத்தனை பெருமக்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் வணக்கமும் நன்றியும் சொல்லி, கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எந்நாளும் இறைவன் பாதத்திலே தூய பக்தி என்று சொல்லக்கூடிய 16 பேர்களையும் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அம்பிகை அபிராமி வழங்க வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி மீண்டும் ஒவ்வொருவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே ராவணனே பாராட்டிய ராமன் என்ற தலைப்பில், மிக அருமையான தலைப்பில் மிக அருமையான சொற்பொழிவு ஆற்றி நம்மை எல்லாம் வியப்பில் ஆழ்த்தி நம்மளை எல்லாம் பக்தி பரவசத்திலும் நம்மளை எல்லாம் சிந்தனை திறன் வளர்க்கக்கூடிய விதத்திலும் மிக அருமையாக பேசினார்கள் இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்களுக்கு ஜீவாவால் அனைவர் சார்பாகவும் நமது எம்டி திரு பி சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இந்த நேரத்தில் அவரை கௌரவப்படுத்துவார்கள். அனைவரும் பலத்த கையொலி எழுப்பி அவருக்கு ஆதரவு நல்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுபோன்று அவர் மேலும் பல சொற்பொழிவுகளை பல மேடைகளில் ஆற்ற வேண்டும் என்று ஜீவாவால் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவரை நான் மனமாற வாழ்த்துகின்றேன். அன்பானவர்களே, ஒரு அருமையான தலைப்பில் மிக அருமையான ஒரு சொற்பொழிவு நடந்து முடிந்திருக்கின்றது. பாராட்டை விரும்பாத மனங்களே இல்லை இல்லையா? சார் ஆரம்பிக்கும் போதே மிக அருமையான ஒரு பாராட்டு. நான் ஒரு சாரி கட்டியிருக்கேன், பக்கத்து வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, இல்லை சாரி கட்டினா புது சாரி கட்டினா பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கணும் அப்படின்னு அப்படியாவது என்னை பாராட்ட மாட்டார்களா? இது எல்லோருடைய மனமும் இயங்கக்கூடிய ஒன்று தான், அப்படித்தானே? குழந்தை முதல் பெரியவர்கள் வரை. இப்போ நீங்களும் அப்படித்தான், ஒரு பெரிய பாடுற புடவை, பழைய காலத்து புடவையை கட்டிட்டு என் புடவையை பார்த்து யாருமே இன்னைக்கு எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் காது பட கூட அவன் கண்ணு கூட படலை போல இருக்க, எப்போ பார்த்தாலும் எல்லாரை பார்த்தும் கமெண்ட் பண்ணுவான், என்னையை பார்த்து ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, அது பாராட்டுக்காக, அது எத்தனை வயதாக இருந்தாலும் பாராட்டுக்காக இயங்காத மனங்கள் இல்லை, அதான் யதார்த்தம். அருமையாக ஆரம்பித்து மிக அருமையாக ராமாயணத்தில் பல குறிப்புகள், இடையிடையே மகாபாரதத்தில் சில குறிப்புகள் அருமையாக தன்னுடைய சிறப்பு சொற்பொழிவை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை ஜீவாவால் பெரியவர்கள் அனைவர் சார்பாகவும், நிர்வாகத்தினர் சார்பாகவும், ஊழியர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, காட்டுக்கு ராஜா யாருங்க? சிங்கம். இப்போ சிங்கத்தை எல்லாரும் பாராட்டணும் வேண்டாமா? வேணும். அப்போ அதே மாதிரி நம்ம காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கத்தை டெய்லி போய் எல்லாரும் பாராட்டிட்டு வருவாங்க. ஏன்னா சிங்கத்துக்கு கீழே எத்தனையோ விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சார் நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க. ஸோ இந்த சிங்கத்தை எல்லாரும் மிக பயங்கரமாக பாராட்டுறாங்க. பாராட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டே சிங்கம் ஒரு நல்ல திறமையான ஆட்சியை தான் கொடுத்துட்ருக்கு. சிங்கத்தினுடைய ஆட்சியில் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. நாள் போக போக ஒரு நேரத்தில் சிங்கம் ரொம்ப சோம்பேறி ஆகிடுது. அது ஒழுங்காக குளிப்பதில்லைன்னு சொன்னால் அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. சிங்கம் குளிக்கிறதையே மறந்துச்சு. இந்த வருஷம் நமக்கு பஞ்சம் வந்த மாதிரி ஏரியெல்லாம் வற்றி போன மாதிரி சிங்கத்துக்கும் தன்னுடைய காட்டில் தண்ணி இல்லாமல் போச்சுது. சிங்கம் அப்போது விலங்குகளெல்லாம் அங்கங்கே முணுமுணுக்க ஆரம்பிச்சு, என்ன ராஜா பக்கத்தில் வந்தாலே முடவாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு மெதுவாக இது சிங்கத்தினுடைய காதுக்கும் போயிடுச்சு. சிங்கத்துக்குமே தன்னுடைய உடம்பு அப்படியே மோந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, சரிதான் அப்பா வாடை அடிக்கத்தான் செய்யுது அப்படின்னு இதை கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, வாடை அடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டுன்னு. அப்போ மெதுவாக குரங்குகிட்ட போய் கேட்டுது, என்ன குரங்காரே, இப்போ இந்த மாதிரி லேசாக அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க, என் உடம்பு லேசாக ஒரு வாசனை இருக்குன்னு சொல்லிட்டுன்னு, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ குரங்கு உண்மையை சொல்லிடுச்சு, ஆமாம் சிங்கம் உங்கள் பக்கத்துலேயே வர முடியல, ஏன் நாங்கள் எல்லாம் ரொம்ப தூரமாக அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்சி நின்றுக்கிட்டோன்னா அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல போனால் வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த புனவாடன்னு சொன்னதுமே வந்து சிங்கத்துக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. குரங்க படார்னு ஒரு அடி அடித்து சாகடிச்சிச்சு. இதை குரங்கனுடைய நண்பன் வந்து மான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ மானை பார்த்து கேட்குது, மானாரே, சிங்கம் வந்து சாரி குரங்கு வந்து என்னுடைய உடம்பு வாடை அடிக்குதுன்னு சொல்லி நீங்கள் எப்படி அதை உணர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மான் சொல்லுது, சிங்கம் உங்கள் உடம்பில் அடிக்கக்கூடிய அந்த வாசனை வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரசர் போட்டிருக்கக்கூடிய சென்றுக்க வாசனை உங்கள் உடம்பில் அப்படியே கமன்னு நீங்கள் பக்கத்தில் வந்தாலே வாசனை அப்படியே பிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான உதாரணங்களை சொல்லி அதை வானலாக புகழ்ந்துச்சுது. அப்போ சிங்கத்துக்கு தோணுச்சு, இது வஞ்ச புகழ்ச்சி அணி, இவன் எங்கேயோ நமக்கு ஆப்பு வைக்கிறான்டா சாமின்னு சொல்லிட்டு, ஓஹோ அப்படியா நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படார்னு ஒரு அடி அடித்து சாகடிச்சிச்சு. இது எல்லாத்தையும் வந்து இவங்க 2 பேருடைய நண்பர் நரி பயங்கரமான தந்திரமானது, அப்படி தானே, தந்திரத்துக்கு பேர் போனது தான் நரி. அது காட்டிலேயே அது அப்படியே பார்த்துட்டு இருக்குது. உண்மையை சொன்னாலும் அடித்து கொள்கிறான், பொய்யை சொன்னாலும் அடித்து கொள்கிறான், என்னடா செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு சிங்கம் திருப்பி இதே கேள்வி கேட்குது. அப்போ எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் காக்குது. எது மௌனம் காக்குது? நரி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்குது. முட்டாப்பை உண்டை கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் கோவத்தில் போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். சில நேரங்களில் உண்மையை நம்மளால் உறக்க சொல்ல முடியாது. உண்மையை உறக்க சொன்னால் என்ன ஆகும்? பிரச்சனை வந்துடும். மாமியார் மருமகள்கிட்ட உண்மையை சொன்னால் கூட 2ஆக உடஞ்சிரும். மருமகன்கிட்ட உண்மையை சொன்னால் வந்து வீடு 2ஆயிரம். இப்படி குடும்பத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆக சில நேரங்களில் மௌனம் காப்பது உத்தமம். அது உண்மையாகவே இருந்தாலும் கூட மௌனமே காத்தோம் என்றால் வந்து குடும்பம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நாமும் சிறப்பாக இருப்போம். ஆக எல்லா நேரத்திலும் மௌனம் காக்காதீர்கள். எந்த இடத்தில் அறிவுபூர்வமாக மௌனம் காக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மௌனம் காருங்கள். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த இரவு இனிய இரவாகட்டும். மீண்டும் மற்றொரு இரவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.